Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu and very good evening. Sisters, என் வாய்ஸ் நல்லா கேக்குதா கிளியரா? ஹலோ, என் வாய்ஸ் கிளியரா கேக்குதா சிஸ்டர்ஸ்? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நல்ல கிளியரா கேக்குது மேடம். ஓகே, ஜஸாக்கல்லா ரஹிமா. சுமையா, ரைட்? ஓகே, ரைட். ஓகே சிஸ்டர்ஸ், ஒரு 5 மினிட்ஸுக்கு மற்றவங்க ஜாயின் ஆக வரைக்கும் நாங்க கொஞ்சம் செக் பண்ணோம். எல்லாரும் லேடிஸ் தான் நினைக்கிறோம், நோ வரிஸ். எல்லாருக்குமே எங்கே பேசலும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நல்ல இன்டராக்டிவான கிளாஸ் இது எங்களோட. இது வந்து ஃப்ரீ செஷன் உண்டு. ஆனாலும் இதில் எங்களுக்கு நினைச்சது யோசிக்கவே அவசியம் இல்லை. நாங்கள் பேசினா என்ன சரி ராங் ஆகுமா, நாங்கள் பேசினா மற்றவங்க என்ன சரி நினைப்பாங்களா, அப்படி என்னும் இல்லாமல் உங்களுக்கு எது தோணுதோ, உங்களோட தாட்ல என்ன வருதோ அப்போ பேசணுமெண்டு நீங்கள் ஃப்ரீயாக பேசிடணும். ஓகே, ரைட். ஓகே சிஸ்டர்ஸ், யாருக்கு சரி சொல்லலுமா? இந்த டாப்பிக்கை பார்க்க போகல. உங்களோட மைண்டுக்கு என்ன வருது? ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட மைண்டுக்கு என்ன நினைவு வருது? How to deal with uncontrollable situation. யார் சரி சொல்லுங்க பார்க்க. ஓகே, நோ ப்ராப்ளம். யாருக்கெல்லாம் அன்மியூட் பண்ண இயலாதோ அவங்க செக் பண்ணுங்க. ஓகே, ஜிசாக்கல்லா. ஓகே 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 முன்ஷி. ஓகே, ஷஃபான். ரைட். உங்களோட மைண்டுக்கு என்ன வருது இந்த டாப்பிக்கை பார்த்தோன்னே சிஸ்டர்ஸ்? ஓகே, நானே சொல்லவா இல்லாட்டி யார் சரி ஒருத்தர் சொல்றீங்களா? அன்கன்ட்ரோலபிள் சிச்சுவேஷன். ஓகே, நான் ஒரு சின்ன இதோட இன்றைக்கு எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டோட இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். உண்மைக்கும் சிஸ்டர்ஸ், நான் வந்து ஒரு 2 வீக்ஸாக இந்த செஷனை ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ரைட். ஆனால் ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணி நான் வச்சிருக்கேன்ல இதுக்காக வேண்டி. பார்த்துக்கோங்க இந்த சிச்சுவேஷன்ஸ் எப்படி எங்களுக்கு வருதுண்டு. ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஸ்லைடை மட்டும் சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். அதில் ஒன்றுமே டைப் பண்ணி கூட இல்லை. இப்போ நேற்று திடீரென்று எங்களுக்கு ஒரு ஜனாசா ஹோம் உண்டு. ரைட். அதுக்கு கட்டாயம் பேத்தாவோன்னு பேசி நாங்கள் வரப்போ மிட் நைட் 2 o'clock ஆயிட்டு. நல்லா கேட்டுக்கோங்க சிஸ்டர்ஸ், 2 o'clock ஆயிட்டு. அதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு 5:30 சுபோ தொழணுமென்று எழும்பி தொழுதேன். அதோட எங்களோட மகனுக்கு சரியான காய்ச்சல். அவர் அட்மிட் பண்ற அளவுக்கு அவருக்கு காய்ச்சல். அப்புறம் என்ன இந்த நான் சொல்றது காரணம் என்னன்னா, எங்களோட சிச்சுவேஷன்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்க. எங்களைய எப்படி ஒரு விஷயத்துல இருந்து தடை செய்யுதுன்னு பாருங்க. அதோட அவருக்கு சரியான காய்ச்சல். அவரை கவனிச்சு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வந்து இருக்க பார்க்குறேன். அப்பவும் டைம் இல்லை. இப்ப நான் தூங்கி நான் நினைக்கிறேன், எஸ், நான் வந்து நேற்று நைட் நான் வந்து ஒரு 3 hours தூங்கியிருப்பேன் நைட்டு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதுல இருந்து நான் முடிச்சு இப்ப சரியா ஒரு 6 o'clock ஆக போக எனக்கு ஒரு பெயிண்டிஷ் மாதிரி வருது. அப்ப நான் எங்களோட கோஆர்டினேட்டருக்கு மெசேஜ் அனுப்பினேன், உடனே கிளாஸ் கேன்சல் பண்ணுங்க. ஓகே சிஸ்டர்ஸ், அப்ப பாருங்க எங்களோட சிச்சுவேஷன் எப்படி வருது. நான் என்ன செய்ய போனேன்டா, லாஸ்ட்டுக்கு வந்து இந்த கிளாஸை வந்து கேன்சல் பண்ண போனேன். என்ன காரணம் என்ன, எனக்கு ஒரு மாதிரி ஒரு தலை சுத்தொண்டு வந்துட்டு. அதுக்கு பிறகு திடீரென்று திருப்பி அவருக்கு மெசேஜ் பண்ணினேன், கிளாஸ் கேன்சல் பண்ணவான்னு. எத்தனையோ பேர் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க இன்னைக்கு. நான் கிளாஸ் செய்வேன், நான் ப்ரே பண்ணிட்டு வரேன், தொழுதுட்டு வரேன். ஓகே, நான் தொழுதுட்டு வரேன்ட்டு தொழுதுட்டு வந்து இந்த கிளாஸை நான் செய்கிறேன். இப்போ இந்த கிளாஸை வந்து எனக்கு கேன்சல் பண்ணினாலும் ஒன்றும் ஆக போறது இல்லை. ரைட். இந்த கிளாஸை நான் எடுத்தா எனக்கு தெரியும், மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எத்தனையோ பேருக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். அதனால வந்து எனக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும். ஏன்னா இந்த கிளாஸ் நான் எடுக்கிறதுக்கு காரணமா எத்தனையோ பேர் இருக்கிறார், நான் மட்டும் இல்லை. ரைட். என்னோட கோஆர்டினேட்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டிப்பா, ப்ரமோஷனுக்கு ப்ரமோட் பண்ணியிருப்பா. வேற எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர்ஸ் அவங்க ப்ரமோட் பண்ணினாங்க. அப்படித்தான் நாங்க வந்து எங்களோட சிஸ்டர்ஸ் எங்களோட ஒர்க் ஷாப்புக்கு சேர்த்து எடுக்கிறோம். அப்ப இவ்வளவு மேடம் வைக்க போகல. எஸ், யார் சரி பேசணுமா? எஸ் சுமையா. பாங்க மேடம்.
ஓகே ஓகே, எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் தாங்க, எல்லாரும் கொஞ்சம் அப்படியே ரைட். ஜஸாக்கல்லா. அதான் முடிஞ்சு மேடம். இன்னும் இடைங்க, இங்க அசான் முடிய போகுது. ஓகே சிஸ்டர்ஸ், ஜஸாக்கல்லா ஹைர் வெயிட் பண்ணதுக்கு. ஓகே சிஸ்டர்ஸ், அப்ப பாருங்க, இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு கதை, எனக்கு இந்த சுச்சுவேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணலாமே பேத்துட்டு, அந்த அளவுக்கு நான் இன்னைக்கு வந்து ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ஸாவே தான் இருந்தேன். இப்ப நான் சொன்ன விஷயம் வந்து ஒரு சின்ன விஷயம் உண்டு,
அதே மாதிரி உங்களோட லைஃப்ல நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு இதே மாதிரி எத்தனையோ சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம போய்த்திருக்குதுன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா எங்களுக்கு விளங்கும் சிஸ்டர்ஸ், 1 2 இல்ல, எத்தனையோ விஷயங்கள். ரைட்? சம்டைம்ஸ் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, சில விஷயங்களை பிளான் பண்ணுவோம். ரைட்? சம்டைம்ஸ் பிளான் பண்ணுவோம், எவ்வளவோ பிளான் பண்ணுவோம், ஆனா அது ஒழுங்காக நடக்காம இருக்கும். சம்டைம்ஸ் நாங்க பிளான் பண்ணவே மாட்டோம். ரைட்? கணக்கு இல்லாம இருப்போம், ஜஸ்ட் துவா கேட்போம், இல்லைன்னு இல்லை, எல்லாம் செய்வோம், ஆனா நிறைய ஒரு பிளான் ஒன்று பண்ண மாட்டோம். ஆனா அந்த விஷயம் சம்டைம்ஸ் ஒழுங்கா நடக்கிறதா இருக்கு. இதுக்கு தான் நாங்க சொல்லுவோம் தவக்குல்ன்னு சொல்லி, அல்லாஹ் மேல தவக்கல் வைக்கிறது. ஓகே, இப்ப நாங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்டா, சில விஷயங்கள் எங்களுக்கு கை நழுவி போன விஷயங்கள் எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண இயலாம. இப்ப எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இந்த கிளாஸ் எனக்கு இன்னைக்கு எடுக்கவே இயலான்னு நான் நினைச்சேன். 6:30 வரைக்கும், ஒரு 6:15 வரைக்கும் நான் நினைச்சேன் இந்த கிளாஸ் எனக்கு இன்றைக்கு கண்டக்ட் பண்ண இயலாவே நினைச்சேன். அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ், இன்றைக்கு எனக்கு தூக்கம் இல்லை. ஆனாலும் தொழுதுட்டு வந்து டீப் பிரீதிங் எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சுட்டு இன்றைக்கு வந்து நான் இந்த கிளாஸ்ல இருக்கிறேன். அப்ப பாருங்க சிஸ்டர்ஸ், ஒரு ஹாஃப்-அன்-ஹவருக்கு முந்தி என் மைண்ட் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் ஹாஃப்-அன்-ஹவர் என் மைண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே சிஸ்டர்ஸ், ஃபர்ஸ்ட் என்னைய பத்தி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொள்றேன். நான் வந்து ஷெரீஃபா தாஹா மௌலானா, சைக்காலஜிக்கல் கவுன்சிலர். நான் என்ன பேச்சுலர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், இப்போ மாஸ்டர்ஸ் செஞ்சு கொண்டிருக்கிறேன் சிஸ்டர்ஸ். நான் ஒரு 8 இயர்ஸா கவுன்சிலிங் ஃபீல்டில் இருக்கிறேன். நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்துக்கிறேன், மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எல்லா விதமான கிளைண்ட்ஸும் லேடிஸ் ஒன்லி. சம்டைம்ஸ் ஆன்லைன்ல கப்புள் கவுன்சிலிங் எடுத்திருக்கிறேன். சம்டைம்ஸ் ஒரு 4-5 மாதிரி எடுத்திருப்பேன், பட் மோஸ்ட் வந்து லேடிஸ் தான். நான் வந்து அக்ஷதா மெடிக்கேன்ற கிளினிக்கு கிளினிக்ல வந்து கன்சல்டன்டா இருக்கிறேன். எவ்ரி மந்த் இல்லாட்டி ஒரு 1.5 மந்த்துக்கு ஒருக்க நான் ஃப்ரீ செஷன் செய்யறது எங்களோட கிளாஸஸ்ல இருக்கு. ரைட்? அப்போ இந்த ஃப்ரீ செஷன்ல நிறைய பேர் சேரணும்ன்றது எனக்கு ஒரு ஆசையில நான் என்ன செஞ்சேன்னா, நிறைய பேருக்கு இன்றைக்கு லிங்க் அனுப்பி எல்லாம் செஞ்சிருந்தேன். அதுக்காக வேண்டி இந்த ஜூம் பேக்கேஜையும் நான் என்ன செஞ்சேன், அதை வந்து டபுள் பேக்கேஜா ஆக்கி வச்சிருந்தேன். நிறைய பேர் எங்களுக்கு வந்து இன்றைக்கு ஜாயின் ஆகும் இன்ஷா அல்லாஹ். நான் எதிர்பார்க்கிறேன் இன்னும் என்ன சிஸ்டர்ஸ் ஓணும் என்று சொல்லி. ஓகே, ரைட் ரைட், நாங்கள் போவோம் சிஸ்டர்ஸ் எங்களோட கிளாஸுக்கு. ஓகே, இன்ட்ரடக்ஷன் தான். லைஃப் டசன்ட் ஆல்வேஸ் கோ அஸ் பிளான். நான் வந்து சிஸ்டர்ஸ் இதில் போடுற மாதிரி எல்லாமே நான் ரீட் பண்ண போறது இல்லை. ரைட்? போடுற மாதிரி நான் ரீட் பண்ண போனேன்னா எங்களுக்கு வந்து 2-3 ஹவர்ஸ் இருந்தாலும் போதும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு டிப்ளமா, ஒரு HND, இதுல எல்லாம் என்ன செய்வாங்க, இப்படி போட்ட உடனே அப்படியே ரீட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுல என்ன நடக்குது, அதுல சைக்காலஜிக்கல் ரீசன் என்ன, பிசியாலஜிக்கல் ரீசன் என்ன, இதெல்லாம் அதுல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ப்ளீஸ் சிஸ்டர்ஸ் மைக்கை கொஞ்சம் அன்மியூட் பண்ணி வச்சுக்கோங்க, மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். பிசியாலஜிக்கல் ரீசன் என்ன, சைக்காலஜிக்கல் ரீசன் என்ன, இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனா என்ன லெசன் வந்து அது இல்லை. நான் ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்து கொண்டு இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு PPT போட்டிருக்கிறேன். நான் இது இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் இந்த கிளாஸ் எடுக்க போறேன் சிஸ்டர்ஸ். ஓகே, இப்போ நாங்க யோசிச்சு பார்ப்போம் சிஸ்டர்ஸ், எங்களோட பிஹேவியருக்கு, எங்களோட நடத்தைகளுக்கு மெயின் ரீசன் என்னது? யாருக்கு சரி சொல்லலுமா? என்ன ஸ்டூடெண்ட்ஸ் மேய்க்கிறீங்க, கெஸ்ட் மேய்க்கிறீங்க, எங்களோட நடத்தைகளுக்கு, எங்களோட பிஹேவியருக்கு யாரு பொறுப்பு? எது பொறுப்பா இருக்குது? எங்களோட பிஹேவியர் எதனால வருது? யார் சரி ஒருத்தர்? எங்களோட தாட்ஸ்னால. எங்களோட தோட்டத்தினால. வெரி குட், வெரி குட். எங்களோட தாட்ஸ்னால எங்களோட பிஹேவியர் வருது. ரைட்? தாட்ஸ் இல்லாம பிஹேவியர் மாறாது. ரைட்? தாட்ஸ், ஆக்ஷன்ஸ், ஃபீலிங்ஸ், இந்த மூணுமே ஒரு சைக்கிள் மாறி 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 வந்து கொண்டே இருக்கும். அப்ப பாருங்க சிஸ்டர்ஸ், எங்களோட தாட்ஸ்னால பிஹேவியர் மாறுற மாதிரி நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, எங்களுக்கு சுத்தி இருக்கிற எல்லாருமே மாறணும் என்று நினைக்கிறோம். நாங்களும் மாறணும், ஆனா எங்களுக்குள்ள சுத்தி இருக்கிறவங்களோட தாட்ஸையும் நாங்க மாத்த நினைக்கிறோம். இது எங்களையால கண்ட்ரோல் பண்ணவே இயல. இதை கண்ட்ரோல் பண்ண இயலுமா? கட்டாயம் கண்ட்ரோல் பண்ண இயல. என்ன காரணம்டா, அது அவங்களுக்கு வர தாட்ஸ் தான் அவங்களோட பிஹேவியருக்கு காரணம், அவங்களோட எண்ணங்கள். இப்ப எங்களோட எண்ணங்களால ஒரு நாளும் அவங்களோட பிஹேவியரை மாத்தல, எங்களோட பிஹேவியரை மட்டும்தான் எங்களுக்கு மாத்திடும். இதே மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டு போகலாம். சரியா? அடுத்ததுதான் இந்த வெதர்.
வெதர் இருந்தா கிளைமேட் தெரியும் தானே, மழை பெய்யுறது, வெயில் வாருது, இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு மாத்திடும். இப்ப இந்த ஸ்லைட்ல நீங்க படிப்பீங்க இன்ஷால்ல மத்தது போல. அடுத்தது எங்களுக்கு வர நோய். சில நோய்கள் இருக்குது, இல்னஸ் நாங்களா தேடிக்கொள்றது. சிலது எப்படி என்று சொன்னா அது நேச்சுரலா வாருது. நாங்களா தேடிக்கொள்றோம். எப்படி என்றா ஒரு ஐஸ்கிரீமை குடிச்சு ஒரு இருமல் தடுமல் அது நாங்களா தேடிக்கொள்றது. ரைட்? மழை நாளைக்கு நிறைய அந்த ஐஸ்கிரீம் குடிப்போம், குளுமையான சாமன், இது எல்லாமே நாங்களா தேடிக்கொள்றது. ஆனா நேச்சுரலா வாரது எங்களுக்கு மாத்தேல. அப்ப பாருங்க சிஸ்டர்ஸ், எங்களுக்கு நிறைய விஷயங்களை எங்களோட கண்ட்ரோல்ல இல்லாத நிறைய விஷயங்களை நாங்க நினைச்சு என்ன செய்யறோம்டா எங்களோட தாட்ஸை வந்து வளர்த்து கொள்றோம். எண்ணங்களை நாங்க வளர்த்து கொள்றோம். ஆனா எங்களையால ஒரு 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 சதம் என்று சொல்லுவாங்க, ஒரு ஒரு பெனி ஒரு சென்ட்டுக்கு சரி எங்களையால மாத்த இயல. எங்களோட எங்களோட இது எங்களோட கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்கள் எங்களுக்கு சேஞ்ச் பண்ண இயல. ஆனா நாங்க என்ன நினைக்கிறோம் என்று சொன்னா அதை நாங்க மாத்த நினைக்கிறோம். ரைட்? இப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சிஸ்டர்ஸ், மேரி பண்றாங்க. மேரி பண்றவங்களை பார்த்துக்கோங்களேன். மேரி பண்றவங்க சம்டைம்ஸ் இவங்களுக்கு விருப்பமான ஒரு பாயை முடிக்கிறாங்க, அல்லது விருப்பமான ஒரு கேர்ளை முடிக்கிறாங்க. ரைட்? சம்டைம்ஸ் இவங்களுக்கு வீட்டுல ப்ரொபோஸ் பண்ணினதை பார்த்து முடிக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்து பார்த்து செய்யறவங்க இதுவும் ராங்காவி போக்கல, இவங்களோட கை நழுவி போக்கல, இவங்களோட கண்ட்ரோல்ல இல்லாட்டியும் இதாலேயும் இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இவங்க இவங்களால தான் எல்லாமே நடந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து படுத்திக் கொள்றாங்க. சிஸ்டர் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், டீட்டெயிலா நான் உங்களுக்கு மற்ற ஸ்லைட் வேலை சொல்லுவேன். ஓகே, ரைட்? அப்ப பாருங்க சிஸ்டர்ஸ், எங்களோட கண்ட்ரோல் எதுல இருக்குன்னு சொன்னா எதை நாங்க ஏத்துக்கொள்றோமோ அதுல தான் எங்களோட கண்ட்ரோல் இருக்குது. நல்லா கேட்டுக்கோங்க. எதை நாங்க ஏத்துக்கொள்றோமோ அதுல தான் எங்களோட கண்ட்ரோல் இருக்குது. எக்ஸாம்பிள் பாருங்க, மழை. இந்த கொஞ்ச நாள மழை சீசன் தானே. இப்ப நாங்க மழையை ஏத்துக்கொள்றோம். எஸ், உலகத்துக்கு வந்து மழையும் தேவை, வெயிலும் தேவை, மழையும் தேவை. அப்ப எத்தனை பேர் இந்த வெதர் அப்படின்னா ஒரு கிளைமேட் சேஞ்சால எத்தனை பேருக்கு கஷ்டம் வந்து நினைக்கிறாங்க. வெளியே போயலான்னு நினைப்பாங்க, உடுப்பு காய போடலான்னு நினைப்பாங்க, எத்தனையோ விதமான விஷயங்களை இவங்க நினைப்பாங்க. நாங்களா இருந்தாலும் அப்படித்தான். அப்ப இதனால நினைச்சு சிஸ்டர்ஸ், இவங்க சேட் ஆகுறாங்களே ஒழிய இவங்களோட தாட்டை இவங்க மாத்தி இவங்க ஹாப்பி ஆகுறல்ல. ஓகே, அப்ப நாங்க எங்களோட கண்ட்ரோலுக்கு எங்களைய கொண்டு வரதுக்கு எப்பவுமே நாங்க என்ன செய்யணும்டா சிஸ்டர்ஸ், ரைட்? எங்களோட தாட்டை நாங்க சேஞ்ச் பண்ணணும். எல்லாருக்கும் தெரியும் சைக்காலஜி என்றா என்னன்னு சொல்லி. இங்க தெரியாதவங்க சில பேர் இருப்பாங்க, நான் சொல்றேன், எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ரைட்? சைக்காலஜி என்று சொல்றது வந்து ஒரு மனுஷரோட உள்ளத்தையும் நடத்தையை பத்தி சயின்டிபிக்கலி அப்படின்னா சயின்ஸ் முறைப்படி அறிகிறது. இப்ப எங்களுக்கு தெரியும் மனுஷருக்கு ஏன் கோபம் வருது, மனுஷருக்கு ஏன் கவலை வருது, மனுஷர் ஏன் அழுகுறாங்க, ஆஹ் மனுஷர் ஏன் வந்து மற்றவங்களுக்கு ஏசுறாங்க, ஏன் எதுக்கெல்லாம் கோபப்படுறாங்க, இது எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆனா இதுக்கு பின்னணியில இருக்கிறது என்னது, இதுக்கு பின்னணி இருக்கிற காரணம் என்ன, ரீசன் என்ன, அது எங்களுக்கு தெரியாது. நாங்க நினைச்சு கொண்டு இருக்கிறோம் சில விஷயங்கள் இவங்களை ட்ரிகர் பண்ணுது, அதனால தான் இவங்க வந்து கவலையாய்க்கிறாங்க. சில விஷயம் இவங்களை வந்து இவங்களோட மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணுது, அதனால தான் இவங்க கவலையா இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் இவருக்கு ஒரே ஏசுறாரு இவருக்கு, அதுதான் இவ கவலையா இருக்கிறார். இந்த மாதிரி சிஸ்டர்ஸ் நாங்க நிறைய விஷயங்களை என்ன செய்யறோம்னு சொன்னா நாங்க ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கிறோம். இதனால தான் கவலை வருது, இதனால தான் கோபம் வருது, இதனால தான் ஆத்திரம் வருதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நாங்க நினைச்சு வச்சிருக்கிறதால எங்களுக்கு என்ன நடக்குதுன்றா சிஸ்டர்ஸ், ரைட்? எங்களோட மைண்ட் எங்களோட தாட் எங்களுக்கு மாத்த இல்லாம இருக்குது. நாங்க அப்படி ஒரு பேட்டர்னுக்கு அதை வச்சிருக்கிறோம், ஸ்ட்ரக்சர் பண்ணின மாதிரி. ஓகே, ரைட்? இப்ப பாப்போம் சிஸ்டர்ஸ் எப்படி என்று. இப்ப பாருங்க, எங்களுக்கு தெரியும் எங்களோட தாட்ஸ் எப்படி எங்களுக்கு சேஞ்ச் பண்ண இயலாதோ, ரைட்? எங்களுக்கு சேஞ்ச் பண்ண இயலான்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி எங்களோட பிஹேவியர்ஸை எங்களுக்கு சேஞ்ச் பண்ண இயலுமா இயலாதான்னு நாங்க பார்க்கணும் சிஸ்டர்ஸ். ஓகே, 1 செகண்ட்.
ஓகே ஓகே சிஸ்டர்ஸ், இப்போ நான் பார்ப்போம் எப்படி எங்களோட தாட்டை வந்து சேஞ்ச் பண்றதுன்னு. இப்போ பார்ப்போம் சடன் இல்னஸ், ஒரு அவசரமா எங்களுக்கு ஒரு திடீரென்று ஒரு வார நோயை நாங்க எப்படி மாத்துறது. இப்ப எல்லாருக்கும் நோயண்டாலே ஒரு கவலையா தான் இருக்கும். அது எப்படி நாங்க மாத்துறது? திடீரென்று ஒரு நோய் வந்துட்டேன்னு சொன்னா சிஸ்டர்ஸ், அதை நாங்க எக்ஸெப்ட் பண்றவங்களா இருக்கணும். அதை நாங்க கொள்றவங்களா இருக்கணும். இப்ப இந்த கிளாஸஸ்ல இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ப்ளீஸ் பண்ணி கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. தெரியும் எப்படி எங்களுக்கு சடனா வர விஷயங்களை நாங்க ஏத்துக்கொள்ளணும் சொல்லி. Please கொஞ்சம் மியூட் பண்ணுங்க சிஸ்டர்ஸ். Okay, sisters, I'm really sorry. Okay, sisters, I'm really sorry. Right. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் சிஸ்டர்ஸ், நீங்க ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்க. யார் சரி? அன்கன்ட்ரோலபிள் சிச்சுவேஷன், ரைட்? எங்களுக்கு சில கட்டுப்படுத்த முடியாத சில சிச்சுவேஷன். யார் சரி ஒருத்தர் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுங்க பார்க்க. எல்லாரும் இருக்கிறீங்களா கிளாஸ்ல? எல்லாரும் இருக்கிறீங்களா? ஓ மேம். எஸ், சொல்லுங்க பார்க்க சில விஷயங்கள், கட்டுப்படுத்த முடியாத சில விஷயங்கள். இந்த வாய்ஸ் கேக்குதா எல்லாருக்கும்? எஸ் மேம். எஸ், ஓகே, ஜஸாக்கல்லாஹ். ஆங்கிரி, கோவம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் மேம். குட் ஈவினிங். ஆங்கிரி சில சிச்சுவேஷன்ஸ்ல ஆங்கிரியா கட்டுப்படுத்தி கொள்ளலாமா? அன்கண்ட்ரோலபிள் ஆயிக்கும். ஹலோ, எனக்கு மட்டும் தான் வாய்ஸ் கேக்குது இல்லையா? மத்தவங்களுக்குமா? சிஸ்டர்ஸ் பேசுறது கேக்குதா? எங்களுக்கு கேக்குது மேம். எங்களுக்கு தான் கேக்குது மேடம். கேக்குது மேடம். ஹலோ, கேக்குதா சிஸ்டர்ஸ்? எஸ் மிஸ், கேக்குது மிஸ். Okay, Papa message. We can hear. Okay, okay, right, okay. Jazakallah sisters. Right. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது தானே? ஓகே, இப்போ கிளியர். ஐம் ரியலி சாரி, இங்க சரியான ரெய்னிங் எங்க சைட்ல. ஓகே சிஸ்டர்ஸ், அவ பாருங்க, சடன் இல்னஸ், எங்களுக்கு வர நோயா இருக்கட்டும், எங்களுக்கு வர மென்டல் ஹெல்த் இஷ்யூஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களால கண்ட்ரோல் பண்ணல. அப்ப இதனால நாங்க கவலையாவே இருக்கிறோம், ரைட்? அதே மாதிரி தான் சம்வான்ஸ் பிஹேவியர்னு சொல்றது வந்து மற்றவங்களோட நடத்தையை இவங்களால கட்டுப்படுத்தல.
மத்தவங்க கோவப்படுறாங்க, மத்தவங்க ஏசுறாங்க, மத்தவங்க இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. இதையும் இவங்களால கட்டுப்படுத்தல. ரைட்? அடுத்தது வந்து ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் என்ற போக்கல சிஸ்டர்ஸ், எங்களுக்கு வர பொருளாதார சிக்கல எங்களுக்கு கட்டுப்படுத்தல. ஆனா என்ன செய்யணும்னா அதை வந்து வளர்த்து கொள்ளணும். அப்படி என்ன அதை வந்து எங்களுக்கு எப்படி ஏர்ன் பண்ணணும்ன்றத எங்களுக்கு கற்றுக்கொள்ளணும், லேர்ன் பண்ணணும். ரைட்? அதே மாதிரி எங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ், ரைட்? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாத சில விஷயங்களை நாங்க கட்டுப்படுத்த ட்ரை பண்ணி நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா சிஸ்டர்ஸ், எங்களோட மென்டல் ஹெல்த் டிசார்டர்ஸ் உருவாக்கி கொள்வோம். அது நாங்களாகவே உருவாக்கி கொள்வோம். இப்ப இந்த மெயின் ரீசன் வந்து சிஸ்டர்ஸ், இந்த இந்த சைக்காலஜி கிளாஸ் ரூம்ல என்னன்னு சொன்னா, எங்களோட நிறைய சிஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்களோட பிசிக்கல் ஹெல்த்தை எந்த அளவுக்கு அவங்க வந்து பாதுகாக்கணும். ரைட்? நான் வந்து ஸ்லைட்ல இல்லாத மை சிஸ்டர்ஸ், இந்த ஸ்லைட் கொஞ்சம் என்னைய இந்த ஸ்ட்ரகிள் பண்ணது உண்மைக்குமே. ஏனென்றா நான் வந்து எப்பவுமே ஸ்லைட்ல வச்சு நான் அதை பார்த்து நான் சொல்றது இல்லை, என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது நான் இந்த சைக்காலஜி படி இந்த சைக்காலஜி கிளாஸ் ரூம் மாதிரி எடுப்பேனே தவிர இந்த எழுதினதை வச்சு நான் பேச போறது இல்லை. ஓகே, இப்போ பாப்போம் சிஸ்டர்ஸ், எங்களுக்கு வந்து மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த் இருக்குது. அதே மாதிரி பிசிக்கல் ஹெல்த்தை நாங்கள் எந்த அளவு கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் மென்டல் ஹெல்த்தை கவனிக்கிறது இல்லை. ஓகே, நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னாங்க, பிசிக்கல் ஹெல்த்துக்கு தேவையான எல்லாமே கொடுக்குறோம், குளிக்கிறோம், சாப்பாடு கொடுக்குறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா மென்டல் ஹெல்த்துக்கு தேவையான விஷயங்களை நாங்க செய்ய போறது இல்லை. ஓகே, பாருங்க சிஸ்டர்ஸ், சிலவங்களுக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் அடிக்கடி வரவங்க இருப்பாங்க. இப்போ பாருங்க, சம் தாட்ஸ் இருக்குது, ஐ எம் நாட் குட் இனஃப், நத்திங் எவர் கோஸ் ரைட் டு மீ, பீப்புள் டோன்ட் ரியலி கேர் அபவுட் மீ. அப்படின்னா நான் எப்பவுமே சரியில்லை, நான் செய்யற விஷயங்கள் சரியில்லை, நான் வந்து என் சிப்ளிங்ஸை விட எனக்கு ஒன்றுமே ஏலா, என்னைய யாருமே மதிக்கிறாங்க இல்ல, ரைட்? நான் செய்யற ஒரு விஷயமுமே சரி வருதில்லை என்று நெகட்டிவ் தாட்ஸ் யாருக்கெல்லாம் வருமோ இவங்களுக்கு சிச்சுவேஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு கஷ்டம். இப்ப என் கிளாஸ்ல படிக்கிறவங்களுக்கு தெரியும் எப்படி அவங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கிளாஸுக்கு வர முந்தி எப்படி இருந்தாங்க, அவங்க வந்த பிறகு எப்படி இருந்தாங்க. ஓகே, நாங்க ஒரு ஃபீட்பேக் பார்ப்போம் சிஸ்டர்ஸ். இப்போ இன்ஷா அல்லாஹ் யார் சரி ஒருத்தர் ஒரு ஃபீட்பேக் கொண்டு என்ன ஸ்டூடெண்ட் இருக்கிறீங்களா? என்ன ஸ்டூடெண்ட் கொண்டு ஒரு ஃபீட்பேக்? யார் சரி இருக்கிறீங்களா ஸ்டூடெண்ட்? மஸ்னியா? ஓகே, மஸ்னியா, முன்ஷிஃபா. ஓகே, அன்மியூட் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லைம்மா, நோ வரிஸ். வெரி குட், டெத் இஸ் நாட் அண்டர் கண்ட்ரோல், வெரி குட். எஸ், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், எஸ், உண்மைதான். ஓகே சிஸ்டர்ஸ், எஸ், என் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், இது எல்லாமே கெஸ்ட் தான் நினைக்கிறீங்க. ஓகே சிஸ்டர்ஸ், நாங்க பார்ப்போம் இப்படி யாருக்கெல்லாம் நிறைய தாட்ஸ் வருமோ, ஐ எம் நாட் குட் இனஃப், நத்திங் எவர் கோஸ் ரைட் டு மீ, இந்த மாதிரி விஷயங்கள் வரதால சிஸ்டர்ஸ் எங்களுக்கு வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குன்னு அர்த்தம். நிறையன்னு சொன்னா அதிகமா இல்ல, இதை நாங்க கொஞ்சம் கவனிக்கணும். ரைட்? அடிக்கடி யாருக்கெல்லாம் இந்த தாட்ஸ் வருமோ இவங்க என்ன செய்யணும்னா இவங்களோட மென்டல் ஹெல்த், இவங்களோட மனநலத்தை வந்து இவங்க கொஞ்சம் கவனிக்கிறவங்களா இருக்கணும். அதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு பார்ப்போம் சிஸ்டர். அப்படி யாருக்கெல்லாம் வருதுண்டா இவங்களுக்கு என்ன நடக்கும்ன்றா இவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் நிறைய காட்டும். என்சைட்டின்றது ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர், எதிர்காலத்தை பத்தின பயங்கள். அடுத்தது ஒரே கோபம் வரும் இவங்களுக்கு, இவங்களுக்கு எந்த நேரம் பார்த்தாலும் கவலையா இருக்கும். அடுத்தது நம்பிக்கை இல்லாம இருக்கும். இந்த மாதிரி இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அடிக்கடி அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களோட மனசுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒரு சின்ன சிச்சுவேஷன் இவங்களால சமாளிக்க இல்லாம போன உடனே இவங்களுக்கு வாரது ஒரு என்சைட்டின்னா தெரியும். அது சிம்டம்ஸ் வந்து மேல் நடுங்குறவங்களா இருப்பாங்க, கை கால் நடுங்குறவங்களா இருப்பாங்க, ரைட்? ஆனா அது சரியான மாதிரி பதறவங்களா இருப்பாங்க, அடிக்கடி வாஷ்ரூம் போறவங்களா, இந்த மாதிரி நிறைய நேரங்கள்ல இவங்க இருப்பாங்க. இதுக்குதான் நாங்க என்சைட்டி சொல்லுவோம், ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர், ஒரே பதட்டம், பயம். அதே மாதிரி அவங்களுக்கு எந்த நேரம் கவலை. என்ன காரணம் என்றா இவங்களுக்கு வந்து
இவங்களோட சிச்சுவேஷனை இவங்களுக்கு சமாளிச்சு கூட தெரியும். ஒரே இவங்களுக்கு இதுலயே கவலையா இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்த இவங்களுக்கு சமாளிச்சு கூட தெரியும். அதே மாதிரி கோபம் இவங்களுக்கெல்லாம் இவங்களோட கவலையை சமாளிக்க தெரியாதோ அவங்களுக்கெல்லாம் அதிக கோபம் வரும். எக்ஸாம்பிள், லேடிஸ் பாருங்க, டெய்லி அவங்க வீட்டுல என்ன செய்வாங்கன்னா டெய்லி டே டு டே லைஃப் அவங்க குக்கிங், வாஷிங், கிளீனிங் இதே தான் செஞ்சு கொண்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து மத்தவங்க செய்யற வேலை இவங்களுக்கு பிடிக்காது. இவங்க தானா செய்யணும். ஆனா எல்லாம் இவங்களையே செஞ்சுட்டு சிஸ்டர்ஸ் இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா இவங்க கோபிப்பாங்க. மத்தவங்களுக்கு என்னைய ஒருத்தரும் கவனிக்கிறாங்க இல்ல, எனக்கு யாரும் ஹெல்ப் பண்றாங்க இல்ல, எப்ப பார்த்தாலும் நான் தான் வீட்டுல வேலை செய்யணும் என்ற மாதிரி இவங்க இருப்பாங்க. யாருக்கெல்லாம் அதிக அளவு கவலை வருதோ இவங்களுக்கு கோபமும் இருக்கு. என்ன செய்யுதுண்டா இவங்க என்ன செய்வாங்க, இவங்களோட கவலைய இப்ப சைக்காலஜி படி நாங்க சொல்லுவோம், கவலைய பாட்டிலா பண்ண 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 அடக்கி வைக்க 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 அது வந்து கவலை வந்து கோபமா தான் மாறும். அப்ப அந்த கோபமா மாற போகல தான் எங்களுக்கு வந்து எங்களோட லைஃப்ல சில சிச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ண இயலாம போகுது. அப்ப நாங்க என்ன செய்யணும் சிஸ்டர்ஸ், எங்களோட சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணதுக்கு எங்களையே நாங்க எங்களையே நாங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வச்சுக்கணும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்றா என்னது, எங்களை நாங்க ஸ்ட்ரெஸ் ஆகாம மன அழுத்தத்துக்கு உள்ளாக்காம எங்களோட லைஃப்பை நாங்க வச்சுக்கணும். அப்ப சிஸ்டர்ஸ் எங்களுக்கு எப்பவுமே எங்களுக்கு வந்து ஹாப்பியா இருக்கேன். அடுத்தது வந்து ஹோப்லெஸ் என்று சொல்லுவோம், எதுலையுமே நம்பிக்கை இல்லை. அது சரி வராது, இது நடக்காது, அது நடக்காது, இப்படி நடக்காது, அப்படி நடக்காது, சரி வராது. இந்த மாதிரி நிறைய நேரங்களை நாங்க வந்து ஹோப்லெஸ்னஸ் சொல்லுவோம். இதுக்கு கவலையா இருக்கும். இப்ப இதால என்ன வருமெண்டா சிஸ்டர்ஸ், எங்களோட சைக்காலஜிக்கல் இம்பாக்ட், எங்களோட சிச்சுவேஷன் எங்களுக்கு மாத்திக்கொள்ள தெரியாட்டி, அந்த சிச்சுவேஷன் எங்களுக்கு சமாளிக்க தெரியாட்டி என்ன நடக்குமெண்டா எங்களுக்கு சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ் வரும். அப்படி என்ன சொன்னா டிப்ரெஷன், ரைட்? டிப்ரெஷன் வந்து அதுல எல்லாருக்கும் தெரியும், ஒரு நார்மலா இருக்கும், சிவியரா இருக்கும், ரைட்? அந்த சிவியர் டிப்ரெஷன், ரைட்? மொடரேட் வராம இருக்கணும் யாருக்கும். ஆனா சிவியர் வந்துச்சுன்னு சொன்னா இவங்க என்ன செய்வாங்க, குளிக்க மாட்டாங்க, தனியே இருக்க பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நேரங்கள்ல இவங்க வந்து இவங்களை தனியே வச்சு கொள்வாங்க. இதுக்குதான் நாங்க டிப்ரெஷன் என்று சொல்லுவோம். பட் அந்த சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வாரது இது வந்து ஒரு பெரிய ஒரு பாரதூரம் இல்லை, ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. அது வந்து நல்ல ஓகே. அப்ப நாங்க என்ன செய்யணும் சிஸ்டர்ஸ், எப்பெல்லாம் எங்களுக்கு எங்களோட மென்டல் ஹெல்த் எங்களுக்கு கவனிக்க இயலுமான்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்க அதுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும். ஓகே சிஸ்டர்ஸ். அப்ப பாருங்க, நிறைய நேரங்களை நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா மத்தவங்களை கட்டுப்படுத்த போறோம். நீங்க பேச வானம், நீங்க கோவிக்க வானம், நீங்க அப்படி செல்ல வானம், நீங்க இப்படி செல்ல வானம், இந்த விஷயங்களை நாங்க மத்தவங்களை தான் கட்டுப்படுத்த போறோம். ஆனா நாங்க யோசிக்கணும், எங்களையே எங்களுக்கு கட்டுப்படுத்தியது. இப்ப யாரு சரி ஏசுறாங்கன்னு சொன்னா, யாரு சரி எங்களை ஏசினா அவங்க எங்களை ஏச போக்களை நாங்க என்ன செய்யணும், எங்களையே கட்டுப்படுத்தி கொள்ளையிடும், எங்களையே எங்களுக்கு பாதுகாத்து கொள்ளையிடும். எங்களுக்கு வர தாட்ஸ், எங்களுக்கு ஜெனரேட் ஆகுற தாட்ஸ் எங்களுக்கு அதை மாத்தி கொள்ளையிடும். ஆனா மத்தவங்களோட ரியாக்ஷன் அதை எங்களுக்கு மாத்தையில எப்பவுமே எங்களுக்கு வர எண்ணங்களால வார எங்களோட பிஹேவியர்ஸ் அப்படி என்ன எங்களுக்கு எண்ணங்களால வாரது எங்களுக்கு மாத்திக்கொள்ளையிடும், ரைட்? இப்ப எக்ஸாம்பிள், யார் சரி ஒருத்தர் மற்ற சைட்ல இருந்து போன் எடுக்கிறாங்க, போன் எடுத்து எங்களுக்கு கோபமா ஏதோ சொல்றாங்க. இப்ப நாங்க என்ன செய்யறோம், அவங்க பேசினதுக்கு என்ன செய்யறோம்னு சொன்னா திருப்பி அதே பேச நாங்க அவங்களுக்கு ரிப்பீட் பண்றோம். இப்படி இல்லை சிஸ்டர்ஸ். இது நாங்க என்ன செய்யணும்ன்றா பாத்துக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த மிஸ்டேக்ஸ் நிறைய நடக்குது. சம்டைம்ஸ் பாருங்க, சிலவங்க இருப்பாங்க மத்தவங்களோட பர்த்டேஸ்க்கு விஷ் பண்ணுவாங்க. யார் சரி பர்த்டே வந்தா இவங்க விஷ் பண்ணுவாங்க, ரைட்? விஷ் பண்றது இஸ்லாத்துல அது சரியில்லாட்டி ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், விஷ் பண்ணுவாங்க. இதே இவங்க என்ன செய்வாங்கன்னா இவங்க எதிர்பார்ப்பாங்க மத்தவங்க கால் பண்ணி இவங்களை விஷ் பண்ணணும். மத்தவங்க கால் பண்ணி இவங்களை விஷ் பண்ண எதிர்பார்ப்பாங்க. ஆனா மத்தவங்க விஷ் பண்ணாட்டி இவங்க என்ன செய்வாங்கண்டா அதுக்காக வேண்டி கோவிச்சு அவங்களோட பேசாம கூட இருப்பாங்க. நான் எந்த பர்த்டே வந்தாலும் நான் உங்களை விஷ் பண்றேன், நீங்க என்னைய விஷ் பண்றீங்க இல்ல. அப்ப பாருங்க சிஸ்டர்ஸ், அது வந்து அந்த கண்ட்ரோல் இருக்குது அவங்களோட கையில, விஷ் பண்றதா இல்லையா. ஆனா எங்கட கண்ட்ரோல், எங்கட ரியாக்ஷன் வந்து எங்கட கையில இருக்குது. நாங்க என்ன செய்யணும் சிஸ்டர்ஸ், எப்பவுமே எங்களோட தாட், எங்களோட எண்ணங்களை நாங்க சரியா வச்சுக்கணும். ஓகே, எஸ். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்றேன் தாட் என்றா என்னன்னு சொல்லி. தாட் என்றா எண்ணங்கள். எல்லாருக்குமே சிஸ்டர்ஸ் டெய்லி
6 to 70,000 தாட் அப்படி என்றால் 60,000 70,000 தாட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகுமா. ரைட், ஜெனரேட் ஆக போகிற சிஸ்டர்ஸ் இது என்ன நடக்கும் சொன்னா இதுல வந்து முக்காவாசி நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான தாட்ஸ். அப்ப இந்த தாட்ஸ் எல்லாமே நாங்க அதுக்கு மீனிங் கொடுக்க போனோம்டா எங்களோட லைஃபே எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண இல்லாம பேத்துரும். ரைட், அப்ப நாங்க என்ன செய்வோம்டா எங்களோட தாட் நாங்க வந்து செகண்ட் வார தாட் அந்த தாட்டை வந்து நாங்க வந்து பாசிட்டிவா மாத்தி அதை எங்களோட செல்ஃப் டாக்கை வந்து பாசிட்டிவா எடுக்கணும். அப்ப சிஸ்டர்ஸ் எங்களுக்கு வந்து எங்களோட தாட்டை கண்ட்ரோல் பண்ண இயலும். ரைட், ஃபர்ஸ்ட் வார தாட் எங்களோட தாட்ல இல்லை. இப்ப சொல்லுவோமே ஃபர்ஸ்ட் வார தாட் வந்து சம்டைம்ஸ் ஷைத்தானுடைய தாட்டா இருக்கும், செகண்ட் வாரது எங்களோட தாட்டா இருக்கும் என்று நாங்க சொல்லுவோம். இதை வந்து எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண இயலும். அப்ப எதெல்லாம் எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண இயலுமோ சிஸ்டர்ஸ் அது நாங்க கட்டாயம் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ஆனா மத்தவங்களோட பிஹேவியர்ஸ், மத்தவங்க கோவிக்கிறது, மத்தவங்க எங்களுக்கு ஏசுறது, மத்தவங்க எங்களுக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் தராங்க, இது எல்லாமே எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண இயலாம். கட்டாயம் எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணவே இயல. ஆனா நாங்க என்ன நினைக்கிறோம்டா அவங்களோட தாட்டை நாங்க கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறோம். அவங்களோட தாட்டை நாங்க கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறதால தான் இங்கிட்டு பிரச்சனை ஆகுது. அப்ப சிஸ்டர்ஸ் எங்களுக்கு எந்த சிச்சுவேஷனை மாத்த இயலாதோ நாங்க அதை எக்ஸெப்ட் பண்ணிக்கொண்டு நாங்க அந்த சிச்சுவேஷனுக்கு மாற பார்க்கணும். சில நேரங்கள் அப்படி என்ன சரியான கஷ்டம், நாங்க நினைக்கிற மாதிரி இல்லை. ரைட், இப்படி நாங்க மாத்த போகிற சிஸ்டர்ஸ் எங்களோட டெய்லி ஹேபிட், நாங்க டே டு டே லைஃப்ல செஞ்சு கொண்டு போறோமே சில வேலைகள், எங்களோட டெய்லி ஹேபிட் வந்து என்ன நடக்கும் என்று சொன்னா எங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா மாறக்கூடியதா இருக்கும், எங்களுக்கு விருப்பமானதா இருக்கும். எங்களோட ஹேபிட் மாறப்போக்கல சிஸ்டர்ஸ் நாங்க டெய்லி செய்யற வேலை வந்து எங்களுக்கு விருப்பமானதா இருக்கும். ஓகே, பாருங்க சிஸ்டர்ஸ், எல்லாமே எக்ஸெப்ட் பண்ணிக்கொள்றது. அப்படி என்ன எக்ஸெப்ட் பண்றது வந்து கிவ் அப் இல்லை, இதை நாங்க விட்டு போடுறோம்னு இல்லை, கிவ் அப் பண்ணல. இதுக்கு வந்து நாங்க என்ன சொல்ல நாங்க வந்து சூசிங் பீஸ், நாங்க நிம்மதியை தேடிக்கொள்றோம். நாங்க இந்த நிம்மதியை தேடிக்கொள்றதால தான் நாங்க சில விஷயங்களை வந்து எக்ஸெப்ட் பண்றோம். ரைட், இப்ப எங்களுக்கு விருப்பமான எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. சம்டைம்ஸ் நாங்க மேரி பண்ணின ஹஸ்பண்ட் எங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கும். ரைட், எங்களோட நேபர்ஸ் ரைட் அவங்க விருப்பம் இல்லாம இருக்கும். எங்களுக்கு வர இன்லாஸ் மதினிமார் எங்களை நானா தம்பி அவங்கள மேரி பண்ணினவங்க எங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கும். ரைட், அப்ப எங்களுக்கு சில விருப்பம் இல்லாதவங்க கூட எங்களோட லைஃப்ல வந்தாங்கண்டா அதை நாங்க எங்களோட தாட்ஸை வச்சு அவங்கள எக்ஸெப்ட் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, அவங்களுக்கு ஏன் இப்படி கோபம் வருது, அவங்க ஏன் இப்படி கத்துறாங்க, அவங்க ஏன் இப்படி நடக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்க பார்க்க போகல சிஸ்டர்ஸ். எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு வந்து எங்களோட டே டு டே லைஃப் அப்படி என்றால் நாங்க தினமும் டெய்லி நாங்க செஞ்சு கொண்டு போற வேலைய எங்களுக்கு வந்து ஹாப்பியா செய்யணும். யாரோடையும் எங்களுக்கு கோபம் வராது, யாரோடையும் எங்களுக்கு ஆத்திரம் வராது. ரைட், யாரோடையும் நாங்க சண்டைக்கு போக மாட்டோம். எப்பவுமே நாங்க சேஃபா காமா இருப்போம். ஓகே, ரைட். அப்ப பாருங்க சிஸ்டர்ஸ், நாங்க என்ன எங்களுக்குள்ள சொல்லிக் கொள்ளணும், இதுக்கு நாங்க செல்வோம் செல்ஃப் டாக். எங்களுக்குள்ள நாங்க என்ன சொல்லிக் கொள்ளணும்டா ஐ மே நாட் கண்ட்ரோல் எவ்ரிதிங், எனக்கு எல்லாமே எனக்கு கண்ட்ரோல் பண்ண இயலாம். ஓகே, மெசேஜஸ் பாப்போம் சிஸ்டர்ஸ். எஸ் எஸ்மா, ரியாலிட்டி. ஓகே, பாருங்க சிஸ்டர்ஸ், நாங்க எப்பெல்லாம் நாங்க எக்ஸெப்ட் பண்றோமோ அப்பெல்லாம் நாங்க ஃபீல் குட், அப்படின்ட்டு எங்க மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் வச்சுக்கொள்வோம், நாங்க யார் சரி ஒருத்தருக்கு ஏசிட்டோம், எங்களுக்கு தெரியாம எங்களுக்கு வர கோபத்துல ஏசிட்டோம். இப்ப அதிகமா கவலைப்படுறது நாங்களா அவங்களா? யார் சரி ஒருத்தர் பேசுங்க பாக்க. கோபத்துல ஏசினவங்க கவலைப்படுவாங்களா, ஏசினவங்க கவலைப்படுவாங்களா, இல்லாட்டி யார் ஏச்சு கேட்டாங்களோ அவங்க கவலைப்படுவாங்களா? யாருக்கு கோபம் அதிகம், இந்த கவலை அதிகம் பண்ணி சொல்லுங்க பாக்க. யாரு சரி? முதல்ல ஏச்சி வாங்கினவங்களுக்கு தான் கவலை. ஏச்சி வாங்கினவங்களுக்கு கவலை. யாரு சொல்றீங்க ஏசினவங்களுக்கு கவலை என்று? ஏசினவங்களுக்கு தான் கவலை கூட. ஏசினவங்க வந்து மறந்துடுவாங்க மேம். நாங்க யார்கிட்ட ஏசின வாங்கினோமோ எங்களுக்கு தான் அது கவலையா. உண்மையான செய்தி, ஏசினவங்க மறந்துடுவாங்க, ஆனா ஏச்சி கேட்டவங்க கவலையாலே இருப்பாங்க. ஓகே, நாங்க அந்த ரெண்டையுமே பார்ப்போம் சிஸ்டர்ஸ், ரெண்டுமே சரிதான். இப்ப ஏசினவங்க பாருங்க, ஏசினவங்க ஏசினாங்க,
என்ன காரணத்துக்கு அவங்க ஏசினாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண இல்லாம போச்சு. அவங்க இருந்த நிலைமை கோபம், anger. அவங்க கோபமா இருந்ததால அவங்க ஏசினாங்க, அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண இல்லாம போச்சு. ரைட்? அதனால ஏசிட்டாங்க. இப்ப எல்லாருக்கும் தெரியும் தான், இப்ப இந்த கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், எங்க மேனேஜ்மெண்ட் படிச்சவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கோபம் வரவங்களையும் கட்டுப்படுத்த இயலான்னு சொல்லி. இப்ப நாங்க சம்டைம்ஸ் சொல்றோம் தானே, பாருங்களேன் நான் நினைச்சே இருக்கல, ஆனா டக்குன்னு நான் பேசிட்டேன். நான் நினைச்சே இருக்கல, நான் வந்து அந்த வார்த்தையை நான் செல்லணும்னு நினைச்சிருக்கல, ஆனா நான் பேசிட்டேன். அப்ப இதெல்லாம் எங்கால வருதுண்டா சிஸ்டர்ஸ், நல்லா கேட்டுக்கோங்க. நாங்க பொறுமையா அதிகமா இருந்திருக்கிறோம். அதிகமா நாங்க பொறுமையா இருந்ததால எங்களுக்கு வந்து அந்த கவலையெல்லாம் நாங்க சேர்த்து எங்களோட மனசுல அடக்கி வச்சு இதுக்கு நாங்க செல்வம் வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல அடக்கி வைக்கிறதுன்னு சொல்லி. எங்களோட ஆள் மனசு இருக்குதானே, மத்தவங்க ஏசுறது, மத்தவங்க எங்களுக்கு பேசுறது, மத்தவங்க எங்களுக்கு தர நெகட்டிவ் ஃபீட்பேக், இது எல்லாமே நாங்க அடைச்சு வச்சு கொண்டு இருந்ததால சடனா ஒரு கோபம் வந்த உடனே நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா அந்த நினைச்சு வச்சது எல்லாமே வெளியே கொண்டு வந்து கொடுத்துடுறோம். நாங்க எவ்வளவு தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்போம், நாங்க எவ்வளவு தான் அவங்களுக்கு ஒவ்வொன்றும் செஞ்சிருப்போம், ஆனா எங்களுக்கு கோபம் வந்தோடனே நாங்க டக்குன்னு என்ன செய்வோம் எல்லாமே சொல்லி காட்டிடுவோம். இது என்ன காரணம் என்று சொன்னா நாங்க நிறைய பொறுமையா இருந்திருக்கிறோம் சிஸ்டர்ஸ். மனசுள்ளுக்கு அடக்கி சிலவங்க சொல்லுவாங்க தானே, அவங்கண்டா சரியான பொறுமை. சிலவங்க அவங்களுக்கே சொல்லிக்கொள்வாங்க, நான்டா சரியான பொறுமை, நான் எதையுமே நான் தாங்குவேன், நான் வந்து யார் ஏசினாலும் திருப்பி பேச மாட்டேன். ஆனா இவங்களுக்கு என்ன நடக்குதுண்டா, இவங்களுக்கு சிஸ்டர்ஸ் மென்டல் டிசார்டர்ஸ் அப்படி என்றா மனநல குறைவு இவங்களுக்கு தான் ஏற்படும். என்ன காரணம்டா, இவங்க பொறுமையா இருந்து இவங்களுக்கு உள்ளாலே எல்லா விஷயங்களையும் இவங்க போட்டுக்கொள்றாங்க. இவங்க மத்தவங்களுக்கு ஏசவும் மாட்டாங்க, ரைட்? இவங்களோட மனசுல உள்ளது யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டாங்க. இவங்க என்ன செய்வாங்க, இவங்க வந்து பாட்டில் அப் பண்ணுவாங்க. இவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல இவங்களோட ஆள் மனசுல எல்லாமே பாட்டில் அப் பண்றதால இவங்களுக்கு திடீர்னு ஒரு கோபம் வரும். எல்லாத்தையுமே அப்படியே பிச்சு வீசுற அளவுக்கு இவங்களுக்கு ஒரு கோபம் வரும். என்ன காரணம்னா இவங்க அதிகமா பொறுமையா இருந்திக்கிறாங்க. இவங்க மத்த ஸ்லைட்ல வரும், அதுக்கு என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அப்ப பாருங்க சிஸ்டர்ஸ், நாங்க என்ன செய்யணும்டா, ஓகே 2 கொஸ்டின், 2 பேரும் ஒரே மாதிரி சொன்னீங்க. நான் பாருங்க, அப்ப கோபம் வாரவங்களுக்கு அடக்கி கொள்ளையலாம். ஓகே, அவங்க பேசிட்டாங்க. ஆனா யாருக்கு ஏசப்படுதோ, ஏச்சு கேட்டவங்க எப்படி என்று சொன்னா இவங்க வந்து உண்மைக்குமே இவங்க வந்து வீக் ஆனவங்க தான் செல்லும். சாரி, நான் மாத்தி சொல்றேன். கோவப்படுறவங்க வீக் ஆனவங்க, யாரெல்லாம் ஏச்சு கேக்குறாங்களோ அவங்க ஸ்ட்ராங்கா திருப்பி பேசாம கவனமா ஹேண்டில் பண்ணினாங்கண்டா, ரைட், அவங்க தான் வீக் ஆனவங்க. நான் திருப்பி சொல்றேன், கேட்டுக்கோங்க சிஸ்டர்ஸ். 2 பேர் இருக்கிறீங்க, 2 பேர் பேசிக்கொள்றீங்க. ஒருத்தருக்கு கோபம் வந்து நல்லாவே அவங்களுக்கு பேசி விட்டுறீங்க, ஒருத்தருக்கு கோபம் வந்து நல்லாவே பேசி கொடுறீங்க. அப்ப ஓகே சொல்லுங்க சிஸ்டர்ஸ், எனக்கு கோபம் வாரவங்க வீக்கா பவர்ஃபுல்லா? கோபம் வாரவங்க வீக், வெரி குட். கோபம் வாரவங்க வீக், அவங்க பவர்ஃபுல் இல்ல. அதை கேட்டுக்கொண்டிருக்கிறது வீக்கா பவர்ஃபுல்லா? பவர்ஃபுல், வெரி குட். கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க பவர்ஃபுல். என்னண்டா எல்லாராலையுமே மத்தவங்க ஏசுறதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், யாராலுமே மத்தவங்க ஏசுறதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க சரியான பவர்ஃபுல். என்ன காரணம் என்றா, ஏசுறவங்க கோபத்துல ஏசிட்டாங்க, ஏச்சு கேட்கிறவங்க யோசிச்சு பேசுவாங்க. அவங்களும் அதே கோபத்தை எடுத்தாங்கன்னு சொன்னா சிஸ்டர்ஸ், அன்னைக்கு வந்து அது பெரிய சண்டையா மாறிடும். எக்ஸாம்பிள், இங்க எல்லாரும் லேடிஸ் இருக்கிறோம், நாங்க எங்களோட ஹஸ்பண்டை பத்தி வச்சுக்கொள்வோம். ஹஸ்பண்டை பத்தி நாங்க ஒரு இதோண்டு ஒரு சின்னோட ஒரு ஆர்கியூ பண்றோம் எடுத்துக்கொண்டு ஹஸ்பண்டோட ஆர்கியூ பண்றோம். அவர் எதுக்கோ அவருக்கு ஒர்க் ப்ரெஷர், அவர் ஜுவேரியா ஓகே, ப்ளீஸ் மைக் கொஞ்சம் அன்மியூட் பண்ணி வச்சுக்கோங்க சிஸ்டர்ஸ். அப்ப பாருங்க, ஹஸ்பண்டோட ஒரு ஆர்கியூமெண்ட் வரப்போகணும், நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா அவருக்கு வர ஒர்க் ப்ரெஷர், அவருக்கு வர
அவர் அந்த வேலையில இருந்து அவர் அந்த கஷ்டத்துக்கு அவர் கத்துறாரு, திருப்பி நாங்க கத்துறவங்களா இருக்கிறோம். அப்ப அந்த இடத்துல அவர் வீக். நாங்க யோசிச்சுக்கணும், அந்த இடத்துல அவர் வீக்கா இருக்கிறார். இதை மட்டும் தாங்க நாங்க நினைக்கணும். பாருங்க சிஸ்டர்ஸ், சிலவங்களுக்கு வந்து தலைவலி வரும், கால் வலி வரும், கை வலி வரும். இவங்க என்ன செய்வாங்கன்னா அடிக்கடி கத்துறவங்களா இருப்பாங்க. அல்லா எனக்கு தலை வலிக்குதே, அல்லா எனக்கு கால் வலிக்குதே. அப்ப கிட்ட உள்ள நாங்க என்ன சொல்லுவோம், பாவம் சரியான தலைவலின்னு நாங்க ஒரு காஃபி ஒன்று செஞ்சு கொண்டு போய் கொடுப்போம். கொஞ்சம் பாம தடா விடுவோம், ஆயில் கொஞ்சம் போட்டு விடுவோம். இதெல்லாம் நாங்க அவங்களுக்கு செய்யறவங்களா இருப்போம். என்ன காரணம் என்றா வருத்தத்துல கத்துறாங்க. இதே மாதிரி கோபத்துல சிலவங்க கத்துறாங்க, கோபத்துல சிலவங்க வந்து பொறாமப்படுறாங்க. இது எல்லாமே நாங்க யோசிச்சுக்கொள்ளணும் சிஸ்டர்ஸ். இது எல்லாமே சைக்காலஜிக்கல் எஃபெக்ட். அப்படின்னா உளநல பாதிப்பு. இவங்க வந்து மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மனசளவுல எவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அடிக்கடி கோபம் வரும். அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண இருக்கும். சின்ன ஒரு கண்ட்ரோல் இயலாத விஷயங்களை கூட இயலாத விஷயங்களை கூட இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இவங்க கண்ட்ரோல் பண்ண பார்த்து இவங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாயிடுவாங்க. அதை எக்ஸெப்ட் பண்ண இவங்களுக்கு தெரியா, இவங்க அதை கண்ட்ரோலுக்கு எடுக்க பார்ப்பாங்க எத்தனையோ விஷயத்து. அப்ப பாருங்க சிஸ்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் அதிகமா கோபம் வருதோ நாங்க நினைச்சுக்கொள்ளணும், அவங்க மனசளவுல பாதிக்கப்பட்டவங்க. அவங்க மனசளவுல சரியான கவலையா இருப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்க வளர்ந்த விதம், அவங்க சின்ன வயசுல இருக்க போக்குல அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்கள அடக்கி வளர்த்திருக்க கூடும். அடக்கி என்ன சொன்னா அவங்களை கட்டுப்படுத்தி வளர்த்திருப்பாங்க. இதனால இவங்களோட ஆசையை வெளியே காட்ட இயலாம, அதனால இவங்களுக்கு சில பொறாமை வரக்கூடும். இப்ப சிலவங்களுக்கு சரியான பொறாமைத்தனம் ஜெலசிக்கு தானே, ஜெலஸ். மத்தவங்க யாரும் சரி வீடு வாங்கினா ஜெலஸ், மத்தவங்க கார் வாங்கினா ஜெலஸ், மத்தவங்க ஒரு வாகனம் வாங்கினா ஜெலஸ், மத்தவங்க நல்ல ட்ரெஸ் உடுத்தா ஜெலஸ். அப்ப இந்த ஜெலஸ் வந்து இவங்களுக்கு உண்மையா வார ஒரு ஜெலஸ் இல்ல. இவங்க வந்து வளர்ந்த விதம், இவங்களுக்கு சம்டைம்ஸ் இவங்க ஆசைப்பட்டது கிடைக்காம பேத்திருக்கலாம். சம்டைம்ஸ் இவங்க வந்து வாங்க நினைச்சது வாங்க இல்லாம பேத்திருக்கலாம். அப்ப இவங்க மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல நிறைய விஷயங்கள் இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, அடக்கி 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 வச்சதால தான் இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கவலை வருது, அந்த அளவுக்கு ஒரு ஆத்திரம், பொறாமை, கோபம். இது எல்லாமே வர காரணம் வந்து இவங்களோட மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குது. சிலவங்க சின்ன வயசுல இருந்து பாருங்க, சிலவங்க சின்ன வயசுல இருந்து வரப்போக்கல ஃபைனான்சியல் இஷ்யூஸ் உள்ளவங்க. அப்படின்னா பொருளாதார வசதி இல்லாதவங்க வந்து சிலவங்க நல்ல தாராளமா வசதி வந்த பிறகு தாராளமா கொடுக்கறவங்களா இருப்பாங்க. நாங்க சின்னத்துல கஷ்டப்பட்டிருக்கிறோம், நாங்க சின்னத்துல சரி வாங்க தடமாறி இருக்கிறோம், நாங்க கொடுக்கணும். ஆனா சிலவங்க என்ன செய்வாங்கண்டா, நாங்க சின்னத்துல சல்லிக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம், இப்ப அந்த சல்லியை நாங்க கவனமா யூஸ் பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க. அதனால அவங்க கொஞ்சம் ஸ்டிஞ்சியா, அப்படி என்ன லோபேன்னு சொல்லுவோம், கஞ்சத்தனமா இருப்பாங்க. இது ரெண்டுமே குத்தம் இல்லை. அதிகமா செலவழிக்கிறவங்களும் குத்தம் இல்லை, கஞ்சத்தனமானவங்களும் குத்தம் இல்லை. இது எல்லாமே எங்க இருக்கேன்டா இவங்களோட மனசுல இருக்குது. இவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல இவங்க சேர்த்து வச்ச விஷயங்கள், இவங்களோட ஆள் மனசுல சேர்த்து வச்ச விஷயங்கள் இவங்களுக்கு ஒவ்வொரு கட்டத்துல இவங்களுக்கு வெளியே வரும். அது எப்ப வரும்னு தான் தெரியும். ஓகே, அப்ப நாங்க என்ன செய்யணும்டா சிஸ்டர்ஸ், எப்பவுமே எனக்கு மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணலாம், எனக்கு மத்தவங்களோட நடவடிக்கையை கண்ட்ரோல் பண்ணல, அவங்களோட பிஹேவியர் எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணல, எங்களையே கண்ட்ரோல் பண்ணலும், எங்களையே கண்ட்ரோல் பண்ணலும் என்று எங்களோட ஒவ்வொரு விஷயமா நாங்க மாத்த பார்க்கணும். ஓகே, மத்தவங்க யார் சரி எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் தராங்களா, அது நெகட்டிவ் ஃபீட்பேக், எதிர்மறையான ஃபீட்பேக் தராங்களா, நாங்க அதை கண்ட்ரோல் பண்ண பழகிக்கொள்ளணும். எக்ஸாம்பிள், எங்கட மாமி சொல்றாங்க, உங்களுக்கு புள்ளையே வளர்க்க தெரியும், உங்களுக்கு ஹஸ்பண்ட் வளர்க்க தெரியும், எல்லாம் சூடாத்தேக்கி வாங்கும். ப்ளீஸ் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. நான் மியூட் பண்ணிட்டேன். ஓகே, பாருங்க, உங்களோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு கவனிக்க தெரியா, உங்களுக்கு புள்ளையில வளர்க்க தெரியா. அப்ப இப்படி செல்ற ஒரு மாமியோட நாங்க சண்டைக்கு போறதா, அவங்களோட மனசை நோவிக்கிறதா? இல்ல, நோ, சண்டைக்கு போறல. நாங்க தெரியணும் அதை எப்படி ஹேண்டில் பண்றது. அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக், அந்த எதிர்மறையான ஃபீட்பேக் மாமி தந்தாங்க எதுக்காக வேண்டி, நான் எங்க என் வேலையை நான் மிஸ் பண்ணினேன்,
அது லேர்னிங், அது வந்து லேர்னிங். ஆனா நாங்க மாமிஸ் ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்குக்காக வேண்டி அவங்களோட சண்டைக்கு போறது, அவங்களோட வாய் அடிக்கிறது, அப்ப நாங்க யாரு? பவர்ஃபுல்லா, வீக்கா? நாங்க வீக். என்ன காரணம் சொன்னா, அந்த சின்ன ஒரு சிச்சுவேஷன், அந்த மாமிஸ் சின்ன வார்த்தை எங்களுக்கு தாங்கல, எங்க ஹஸ்பண்ட் ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொன்னா எங்களுக்கு தாங்கல. அப்ப நாங்க அந்த அளவு வீக். அப்ப சிஸ்டர்ஸ் நாங்க என்ன செய்யணும்டா, எங்களோட மென்டல் ஹெல்த்தை வந்து நாங்க ஹெல்தியா வச்சுக்கொள்ளணும். இப்ப எங்களுக்கு பிசிக்கல் ஹெல்த்துக்கு தேவையான எல்லாமே நாங்க செய்யறோம். குளிக்கிறோம், குடிக்கிறோம், தண்ணி குடிக்கிறோம், ஜூஸா, எங்களுக்கு ஃப்ரெஷ் ஜூஸா, எல்லாமே பார்த்து பார்த்து செய்யறோம். ரைட்? ஒரு 2 நாளைக்கு குளிக்காட்டி எங்களுக்கு இருக்கலாம், 3 நாளைக்கு பாடி வாஷ் எடுக்காட்டி எங்களுக்கு இருக்கலாம். இந்த மாதிரி எங்களுக்கு பார்த்து பார்த்து செய்யற நாங்க எங்களோட மென்டல் ஹெல்த், எங்களோட மனநலத்துக்கு நாங்க என்ன செய்யணும், எங்களோட உளவியலுக்கு நாங்க என்ன செய்யணும், எங்களோட உள்ளத்தை எப்படி நாங்க பார்த்து வச்சிருக்கிறோம். அப்ப நாங்க ஃபீல் குட், இப்ப என்ன கிளாஸஸ்ல இருக்குது, நாங்க ஃபீல் குட் ஆகிறதுக்கு நாங்க என்ன செய்யணும், என்ன விதமான வேலைகளை செய்யணும். இப்ப எக்ஸாம்பிள், நாங்க ஹாப்பியா இருக்கணும் என்று சொன்னா எங்களுக்கு அதுக்கு நாங்க சில வேலைகளை செஞ்சா தான் எங்களுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் எங்களுக்கு செக்ரேட் ஆகும். அப்படி என்றா ஹாப்பி ஹார்மோன்ஸ் என்று சொல்றது வந்து எங்களுக்கு அந்த சுரக்கிற ஹார்மோன் செக்ரேட் ஆகுற அந்த ஹார்மோன்ஸ் இருக்குது, அது வந்து எங்களுக்கு ஹாப்பி ஆகுறதுக்கு நாங்க என்ன செய்யணும். இதெல்லாம் நாங்க வந்து எங்களோட சைக்காலஜி கிளாஸ்ல நாங்க படிப்போம். அப்ப எங்களோட மென்டல் ஹெல்த்தை வளர்த்து கொள்றதுக்கு நாங்க கட்டாயம் சிஸ்டர்ஸ் சைக்காலஜி படிச்சே ஆகும். அது எனக்கிட்ட இல்ல, நீங்க யாருக்கிட்டயுமே அதை படிக்கல. ஆனா சைக்காலஜி படிக்க போகல சிஸ்டர்ஸ், அதை வந்து லைஃப் ஸ்கில்ஸ்க்கு தேவையான மாதிரி எங்களோட வாழ்க்கையை திறனா அப்படின்னா நல்ல ஸ்கில்லா வாழ்றதுக்கு நாங்க படிக்கணுமே தவிர ஜஸ்ட் ஒரு பாடமா படிக்க கூடாது. நாங்க எப்பெல்லாம் ஒரு லெசனை பாடமா படிக்கிறோமோ, அது பிராக்டிஸ் பண்ணாம, பிராக்டிக்கல் இல்லாம, அதை லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாம படிக்கிறோமோ, அது எங்களோட லைஃபுக்கு வந்து எந்த அளவு நாங்க ஒரு டிகிரி சர்டிபிகேட் எடுத்தாலும் அது வந்து யூஸ் இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் லைஃபை நாங்க சமாளிக்கிறது எப்படி, எங்களுக்கு தாங்க இயலாத ஒரு தருணம், எங்களையால கையாலேட அப்படின்னு எங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் பண்ண இயலாத சிச்சுவேஷன் எப்படி நாங்க சமாளிக்கிறது, இது எல்லாமே நாங்க நாளுக்கு நாள் படிக்கிறவங்களா இருக்கணும் சிஸ்டர்ஸ். ஓகே, பாருங்க சிஸ்டர்ஸ், எங்களோட மென்டல் ஹெல்த்தை நாங்க எப்படி ஹெல்தியா வச்சுக்கொள்றது, ஆரோக்கியமா வச்சுக்கொள்றது, அதுக்கு நாங்க என்ன செய்வோம் என்றால் டீப் பிரீதிங், மைண்ட்ஃபுல்னஸ் செய்வோம், மூச்சு பயிற்சி. அப்படி ஏண்டா ஒரு சைலண்டா இருந்து மூச்சு எடுக்கிறது, இது என் கிளாஸஸ்ல நான் சொல்லி தருவேன். ரைட்? என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். அதே மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ், எங்களோட மனசு அலப்பாயாம, நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வராம இந்த மைண்ட்ஃபுல்னஸ் நாங்க எப்படி செய்யறது, இதெல்லாம் எனக்கு 1 hour உள்ளுக்கு எனக்கு செய்யல, பிகாஸ் என்னோட கிளாஸ் வந்து 1 hour, அதுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணணும், நிறைய பேருக்கு வேலை இருக்கும் சிஸ்டர்ஸ். அதனால அடுத்தது தான் எங்களோட தாட்ஸை வந்து எங்களுக்கு கவலையான தாட்ஸை அதை ஒரு பேப்பர்ல எழுதி அதை நாங்க பாசிட்டிவா மாத்திடும் எங்களுக்கு. இல்லாட்டி அந்த கவலையான தாட்ஸ் நாங்க எழுதி எங்களுக்கு கிழிச்சு போடணும். இந்த மாதிரி விஷயங்களை நாங்க படிப்போம். அடுத்ததுதான் நாங்க யாருக்கெல்லாம் இப்ப எங்களை யாரோட எல்லாம் எங்களை இறக்கமா இருக்கிறாங்களோ அவங்களோட சில பேரை பார்த்து நாங்க அவங்களோட பேசுறவங்களா இருக்கணும். ரைட்? சாரி, அவங்களோட பேசுறவங்கள மனசை விட்டு பேசுறவங்களா இருக்கணும். ஆனா யாரும் சிஸ்டர்ஸ் பிரைவேட்டான விஷயத்த நீங்க வந்து ஷேர் பண்ணவானும், பிகாஸ் எல்லாருமே ஒரு நாள் மாறக்கூடும். ரைட்? பிரைவேட்டான விஷயம் ஷேர் பண்ணவானும். ஆனா பட் டெய்லி ஒரு நாள் சரி ஒரு ஃப்ரெண்டோட மனசு விட்டு கொஞ்சம் பேசுறவங்களா இருக்கணும். அடுத்தது நிறைய ஹாபீஸ்ல நாங்க ஈடுபடணும். எக்ஸாம்பிள், ஒரு கார்டனிங் செய்யறவங்களா, மரம் நாட்டி பிளான்ஸை பாக்குறவங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் நாங்க செய்யறவங்களா இருக்கணும். இது எல்லாமே எங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு தேவையானது தான். இப்ப நான் இந்த போட்டிக்கிற அவ்வளவுமே மென்டல் ஹெல்த்துக்கு தேவையானது. இது வந்து எங்களோட பிசிக்கல் ஹெல்த்தை விட மென்டல் ஹெல்த்துக்கு தான் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது ப்ராக்டிசிங் கிராட்டிடியூட், நாங்க வந்து நிறைய நன்றி செலுத்துறவங்களா இருக்கணும். எல்லா விஷயத்துக்குமே நாங்க வந்து ஒரு எங்களுக்கு கிடைச்சிருக்கிற நல்ல தண்ணி, நான் குடிக்கிற நல்ல தண்ணிக்கு ஒரு ஒரு அல்ஹம்துலில்லா சொல்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஹஸ்பண்ட் எப்படியா இருக்கட்டும், எங்களுக்கு 100% அவர் நல்லா கிடைச்சிருக்க மாட்டாரு, எப்படியோ எப்படியோ அவர்கிட்ட சில குறைகள் இருக்கும், அதை நாங்க ஏற்றுக்கொள்றவங்களா, அதை நாங்க வந்து அவர் கோவப்படுற காரணம் இதுதான், அவர் கவலையா இருக்கிற காரணம் இதுதான், அவர் ஏன் இவ்வளவு என்னை ஏசுறாரு, என்ன காரணம், அவர் வளர்ந்த பேக்ரவுண்ட் அப்படியா, அவர் பேரண்ட்ஸ் அப்படி வளர்த்திக்கிறாங்களா, இல்லாட்டி அவர் பலவின ஃப்ரெண்ட்ஸ் அப்படியா,
அது எல்லாமே சிஸ்டர்ஸ் நாங்க அறிஞ்சு கொண்டோம் என்று சொன்னா எங்களுக்கு வந்து எங்களோட லைஃப்ல சிச்சுவேஷன் எங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியும். எங்களோட சிச்சுவேஷன்ஸ் எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியும். நாங்க வந்து எப்பவுமே கவலை அடிக்க அவசியமே இல்லை. இப்போ இன்றைக்கு சொன்ன மாதிரி ஸ்டார்ட்ல நான் இன்னைக்கு நேற்று நைட்ல இருந்து மார்னிங் நேற்று நைட்ல இருந்து நான் ஒரு 3 hours தான் தூங்கி இருப்பேன். என்னோட வாய்ஸும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு இன்றைக்கு நடந்த எல்லா விஷயமே எனக்கு கண்ட்ரோல் பண்ண இயலாத விஷயம். நான் கிளாஸை கூட இன்னைக்கு கேன்சல் பண்ணல. சில நேரம் சில சிஸ்டர்ஸ் அவங்களுக்கு வேற வேலை இருந்திருக்கும், அதை வச்சுட்டு என்னோட கிளாஸுக்காக வேண்டி இருந்திருப்பாங்க ஜாயின் ஆகிறதுக்கு. அப்ப நான் அவங்களுக்கு வந்து கிளாஸ் இல்லைன்னு சொன்னோடனே அவங்களோட இந்த 1 hour சம்டைம்ஸ் அது வேஸ்டா போய்த்திருக்கும், ஒன்றும் செய்யலாம். அதனால நான் கிளாஸ் எடுத்தேன் சிஸ்டர்ஸ். ஓகே, ரைட். இப்போ பாருங்க, காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுக்கு வார சிந்தனைகளை நாங்க ரீஃப்ரேம் பண்றவங்களா இருக்கணும். அடிக்கடி எனக்கு மட்டுமே இப்படி நடக்குது, எப்ப பார்த்தாலும் நான் மட்டும்தானே கவலையா இருக்கிறேன், இந்த மாதிரி நிறைய எங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரும், எதிர்மறையான சிந்தனைகள். இந்த தாட்ஸ் எங்களுக்கு வர 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 சிஸ்டர்ஸ் நாங்க என்ன செய்யணும்டா, நாங்க நினைக்கணும், ஓகே எனக்கு அதுல இருந்து சம்திங் லேர்ன் பண்ணேலும், அதை நான் எடுக்கணும். நான் கவலையாக கூடாது, நான் சிச்சுவேஷனை சமாளிக்கிறவங்களா இருக்கணும். நான் வந்து இதுல இருந்து தப்பி ஓடக்கூடாது. எந்த ஒரு சிச்சுவேஷன்ல சிஸ்டர்ஸ் நாங்க வந்து தப்பி ஓடக்கூடாது. இப்ப எங்களுக்கு தெரியும், சிலவங்க பார்த்தோம்னா எப்பவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உள்ளுக்கு ஒரு சுத்தி வளைச்சு ஒரு ரவுண்ட போட்டு அவங்களுக்குள்ளால அதுக்குள்ளாலே தான் இருக்க பார்ப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஒன்றுமே அவங்க லேர்ன் பண்ண மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா ஒன்றுமே அவங்க கை கால வைக்க மாட்டாங்க. என்னன்னா பயம். நான் வந்து என்ன சரி செஞ்சா லாஸ் ஆகிட்டேனேண்டா, நான் என்ன சரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணினேன்டா, நான் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டேன்னு சொன்னா, நான் வந்து சக்சஸ் ஆகாட்டி என்ன செய்யறது, நான் அந்த எக்ஸாம் செய்வேன் அதுல நான் ஃபெயில் ஆகிட்டேன்டா. அது வந்து செகண்ட். நாங்க எப்பவுமே சிஸ்டர்ஸ் எங்களோட எஃபர்ட்டை வந்து பெஸ்டா போடணும். ரைட், எங்களோட எஃபர்ட் நாங்க செய்யற வேலையை பெஸ்டா செய்யணும். ரிசல்ட் வந்து அல்லாட கையில இருக்குது. இப்ப நான் நினைக்கிறேன் இங்க எல்லாமே முஸ்லிம்ஸ் தான் இருக்கிறீங்க, தமிழ் யாரும் இல்லைன்னு. தமிழ் இருந்தாலும் நான் பேசுற லாங்குவேஜ் உங்களுக்கு விளங்கும் சிஸ்டர்ஸ். ஓகே, ரைட். இட்ஸ் a டவுட் என்ன கேளுங்க. அப்ப எஃபர்ட் நாங்க போடணும், ரிசல்ட் வந்து அல்லாட கையில இருக்குது. எங்களுக்கு திறமையா படிக்கலும், நாங்க திறமையா படிக்கணும், ரிசல்ட் வந்து அல்லாட கையில இருக்குது. நாங்க ரிசல்ட் எதிர்பார்த்து நாங்க படிச்சோம்டா எங்களோட லைஃப்ல ஒரு நாளும் எங்களுக்கு முன்னுக்கு வரையல. அது எங்களோட ஃபெயிலியருக்கு பெரிய ஒரு காரணம். எக்ஸாம்பிள், நாங்க ஒரு ஷாப் ஒன்று ஓபன் பண்ண போறோம், நாங்க வந்து தைக்க போறோம், நாங்க வந்து டெய்லரிங் செய்ய போறோம், நாங்க ஒரு பேக்கரி ஒன்று ஏதோ செய்ய போறோம். ஆனா ஸ்டார்ட்லயே நாங்க வந்து என்ன செய்யறோம்டா, எங்களோட தாட்ஸ் நெகட்டிவா 4-5 அடுக்கி கொண்டே போறோம். ஓகே, நான் அப்ப அதை செஞ்சா என்ன நடக்கும், நான் இப்ப தைக்க போறேன், நான் தைக்கிறது சரி வருமா, நான் தைக்கிறது வந்து எல்லாருமே ஓகே பண்ணுவாங்களா, நான் தைக்கிற ஷல்வா எல்லாருக்குமே ஓகே ஆகுமா, நான் அழகா தப்பனா, அவங்க அதை போட்டு பார்த்துட்டு எனக்கு ஏசுவாங்களா. அப்ப பாருங்க சிஸ்டர்ஸ், நாங்க எத்தனை அடுக்கி கொண்டு போறோம்னு பாருங்க. நாங்க செய்யறது எப்பவுமே பெஸ்டா தானே செய்வோம். இப்ப எக்ஸாம்பிள், நாங்க குக் பண்றோம், நாங்க வந்து ஆக்குறோம். இப்ப நாங்க குக் பண்றது எல்லாருமே தின்னோன்னு தானே குக் பண்றோம். அப்படியே சட்டியோட மூடி வைக்க குக் பண்றோம் இல்ல. நாங்க பெஸ்டா செஞ்சுட்டு மத்தவங்க அது தின்னலன்னு வச்சுக்கொள்ளுவோம். எங்களுக்கு கவலை வருது, நாங்க குக் பண்ணது சரியில்லையா, நாங்க குக் பண்ணது டேஸ்ட் இல்லையா. அப்ப அது வரது நெகட்டிவ் தாட்ஸ். இதை எப்படி நாங்க மாத்தணும்டா, ஓகே இன்னைக்கு அவங்களுக்கு பசி இல்லாம இருக்கும், அவங்க லேட்டாவே தின்னுவாங்க, சம்டைம்ஸ் அவங்களுக்கு போதுமா இருக்கும், அதுதான் அவங்க எக்ஸ்ட்ராவா இன்னும் தின்னல. சம்டைம்ஸ் அவங்க டயட்ல இருப்பாங்க, அதுதான் அவங்க எக்ஸ்ட்ராவா தின்னல. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை சிஸ்டர்ஸ் நாங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பார்க்காம எங்களோட மைண்டை நாங்க எங்களோட காக்னிட்டிவ் ரீஃப்ரேம்ன்றது அதுதான், எங்களோட மைண்டை நாங்க சேஞ்ச் பண்றவங்களா இருக்கணும். இப்ப எக்ஸாம்பிள், ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு வைஃப் என்ன செய்யறாண்டா, ஆசையா குக் பண்ணி போடுறா, எல்லா விஷயத்துலயும் எல்லா கறியும் ஆசையா குக் பண்ணி போடுறா. அவருக்கு பிடிச்ச மாதிரி குக் பண்ணி போட்டுட்டு அவரு சைலண்டா திண்டு கொண்டு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவரு திண்டுட்டாரு. வைஃப் கேட்கிற ஹஸ்பண்ட் கிட்ட, இன்னைக்கு என்ன சாப்பாடு எப்படி இருந்துச்சு. அப்ப வைஃப் சொல்றா, ஹஸ்பண்ட் சொல்றாரு, நல்லா இருந்துச்சு, ஆனா சில கறி என்ன உம்மா ஆக்குற மாதிரி இல்ல. ரைட், சில கறி என்ன உம்மா ஆக்குற மாதிரி இல்ல, அதுல கொஞ்சம் டேஸ்ட் குறை.
அப்ப பாருங்க சிஸ்டர்ஸ், அவர் சொன்னது ஒரு வார்த்தை, 2 வார்த்தை. இத நான் என் மனசுள்ளுக்கு என் மைண்ட் உள்ளுக்கு எப்படி போடுறேன்னா, பாருங்களே, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவருக்கு செஞ்சு வச்சு இவர் சரியில்லைன்னுட்டாரு. பாருங்களே, நான் இவ்வளவும் செஞ்சு வச்சு இவர் வந்து உம்மா ஆக்கினது தானே டேஸ்ட் சொல்றாரு என்று சொல்லி இவன் என்ன செய்யறா, டக்கண்டு இவட வீட்டுல இருக்கிறவர் யாருக்கோ கால் பண்ணி சொல்றா. எக்ஸாம்பிள் அவரோட சிஸ்டர், சிப்ளிங் ஒரு சிஸ்டர் வச்சுக்கொள்ளுமே. அந்த சிஸ்டர் நல்ல சிஸ்டர் இவ கால் பண்ணினவ, ஓகே அப்படித்தான் சில ஆம்பளை அப்படி சொல்லுவாங்க, ஆனா அது அவங்க மனசுல வச்சு கொண்டு பேசுறதுன்னு விட்டுருவான். இதே நெகட்டிவா பேசுற சிஸ்டர்ஸ் என்றா எல்லா ஆம்பளையிலும் அப்படித்தான். அவங்க எவ்வளவுதான் செஞ்சு கொடுத்தாலும் அவங்க கணக்கெடுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்களும் எங்களோட மைண்டுக்கு கொண்டாந்து கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸை கொஞ்சம் கொண்டு போட்டுருவாங்க. பாருங்க சிஸ்டர்ஸ், ஹஸ்பண்ட் சென்ன அந்த 2-3 வார்த்தையை எங்களுக்கு தாங்கலாம், எங்களைய அந்த விஷயத்துல எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். நாங்க என்ன செய்யறோம், தூக்கி பிளேட்டை அடிச்சு ஸ்பூனை போட்டு உங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு உம்மா தான் பெருசு, நான் ஆக்கினா உங்களுக்கு பெருசு இல்லை, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சேன், இத்தனை பிள்ளைகளை நான் பார்த்து கொண்டு உங்களுக்கு ஆக்கி வச்சேனே, அதுக்கு நீங்க செல்ற நன்றி கடன் இதான்னு சொல்லி அவரோட சண்டை. அவர் ஒரு வார்த்தை சொல்லிப்பார். அப்ப யோசிச்சு பாருங்க சிஸ்டர்ஸ், அந்த தாட்டை எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணல. சாரி, அவர் சொன்ன வார்த்தைய எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணல. நாங்க என்ன செய்யறோம்டா அவரை கண்ட்ரோல் பண்ண பாக்குறோம். அப்ப அது ஒரு ஜஸ்ட் ஒரு சிச்சுவேஷன், அது ஒரு சிச்சுவேஷன், அது எங்களோட தாட்டால மாத்திடும். இதுதான் மெயின். ஓகே, டைம் என்ன சிஸ்டர்ஸ் இப்ப? ஓகே, 8 o'clock. இன்னும் கொஞ்சம் இருக்கு முடிஞ்சு. பாருங்க சிஸ்டர்ஸ், நாங்க வந்து எப்பவுமே எங்களுக்கு நடக்கிற விஷயத்துல நாங்க நம்பிக்கை வச்சுக்கொள்ளணும். ரைட்? இப்ப நான் வந்து முஸ்லிம்ஸ் எல்லாம் இருக்கிறதால சொல்றேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவங்க எவ்வளவு அழகானவங்க, ரைட்? அவங்களுக்கு நடந்த நிறைய கொடுமைகள் எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க ஒவ்வொரு சிச்சுவேஷன், இப்ப அதெல்லாம் நான் பேச போனா 2-3 hours இருந்தாலும் போதா, அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ், அதெல்லாம் ஹிஸ்டரி, ரைட்? அப்ப அவங்க அந்த கொடுமை எல்லாமே தாங்கி, அவங்களோட பிரதர்ஸ்ட கொடுமை எல்லாமே தாங்கினதால அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நபி பட்டமே கிடைச்சிருக்குது. பாருங்க சிஸ்டர்ஸ், அதை படிக்க படிக்க ஒரு ஆசை. என்ன காரணம்னா அவங்களோட பொறுமை, அவங்களோட அந்த அறிவு, இது எல்லாமே சேர்த்து அவங்க சிந்திச்ச விதம். எனக்கு தெரியாது எத்தனை பேர் எனக்கு உள்ளவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து ஸ்டோரி படிச்சிருப்பீங்கன்னு. அப்படி படிக்காதவங்க கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜால, உங்களுக்கு இங்கிலீஷாலயா, சிங்களயாலயா, இல்லாட்டி தமிழாலயா, அந்த புக் இஸ்லாமிக் புக் சென்டர்ல இருக்குமென்னு நினைக்கிறேன். நான் வந்து முந்தி படிச்சது எனக்கு ஞாபகம், அந்த எங்க எடுத்தன்னு ஞாபகம் இல்லை. அந்த புக்கை வாங்கி கட்டாயம் படியுங்க எல்லாரும். அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆയിരിக்கும் அதை படிக்க படிக்க. அப்ப பாருங்க சிஸ்டர்ஸ், அவங்க சில விஷயத்த கண்ட்ரோல் பண்ண இயலாத விஷயத்த கண்ட்ரோல் பண்ணினாங்க. அவங்களுக்கு அந்த அளவு அல்ல அந்தஸ்தை கொடுத்தான். அடுத்ததுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க லேடி. பாருங்க, ஒரு தகப்பன் இல்லாம அவங்க தாயாவினாங்க, ஒரு ஹஸ்பண்ட் இல்லாம அவங்க வந்து கன்சீவ் ஆகினாங்க. அப்ப அவங்களுக்கு எந்த அளவு அவங்களுக்கு ஒரு அந்த 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 சமூகத்துல அவங்களுக்கு ஒரு பேர் இருந்திருக்கும். அப்ப அவங்களோட சைலண்டால காமா இருந்து இது எல்லாமே தாங்கிறதால அவங்களுக்கு அல்ல இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். இந்த மாதிரி எத்தனையோ எங்களோட சஹாபியாக்கள் விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி கொண்டு போவேன். அதுக்கெல்லாம் டைம் போதா சிஸ்டர்ஸ். ஆனாலும் நாங்க எங்களுக்கு எந்தெந்த விஷயத்த கண்ட்ரோல் பண்ண இயலாவோ அதை நாங்க என்ன செய்யணும், ஒவ்வொன்றா நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஒவ்வொன்றா நாங்க அதை ஹேண்டில் பண்ண பார்க்கணும். சில எங்களுக்கு பிள்ளைகள் இருப்பாங்க, எங்களோட கிட்ஸ் கூட எங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாம இருப்பாங்க. சிலர் பேச்சு கேட்க மாட்டாங்க, வாய் அடிப்பாங்க, கத்துவாங்க, ரைட்? திருப்பி பேசுவாங்க, மனுஷன் முன்னுக்கு எங்க சரி கொண்டு போவேனா. இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன் இருக்குது, ஒன்று ரெண்டு இல்லை. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க ஒவ்வொரு விஷயமா எடுத்து எப்படி அதை மாத்துறது, என் குழந்தைய நான் எப்படி அழகா வளர்க்கறது, வாய் அடிக்கிறத எப்படி நிப்பாட்டுறது. இப்ப எனக்கு கிளாஸ்ல உள்ளவங்களுக்கு தெரியும், ஏன்னா அந்த இதுல ஹாப்பி காம் மாம்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். காம் மாம்ல இந்த ஹாப்பி பேரண்டிங்ல ஒரு குழந்தைக்கு சிஸ்டர்ஸ் அவங்க பிறக்க போக்குள்ள ஒரு பிளாங்க் ஸ்லேட்டா தான் பிறக்குறாங்க, ரைட்? ஒரு பிளாங்க் ஸ்லேட்டா, அதுல எழுதுற அவ்வளவுமே நாங்க பேரண்ட்ஸ், ஸ்பெஷலி மதர், ஒரு உம்மா தான் எழுதுறா. அப்ப நாங்க அந்த அந்த பிறக்க முந்தில இருந்தே நாங்க வந்து ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கறதுன்னு நாங்க படிக்கணும், ரைட்?
நாங்க என்ன செய்யறோம்டா, எங்களோட உம்மா வளர்க்குறாங்க, எங்களோட பெரியம்மா வளர்க்குறாங்க, எங்களோட தங்கச்சி வளர்க்குறா, எங்க புள்ளைய, எங்க தாத்தா வளர்க்குறா, எல்லாருக்கிட்டையும் நாங்க அதுல கண்ட்ரோலை கொடுத்திருக்கிறோம். அந்த கண்ட்ரோல் எங்களோட கையில எடுக்கணும். ஓகே, எல்லாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டும், நோ ப்ராப்ளம். எங்களோட பேரண்ட்ஸ் சப்போர்ட் எங்களுக்கு கட்டாயம் தேவை. எங்களுக்கு ஒரு 3-4 பிள்ளைகள் இருந்தா எல்லாரும் வீட்டுல இருக்கிற எங்களோட தங்கச்சி தாத்தா எல்லாரும் வளர்க்கணும், இல்லைன்னு இல்லை. ஆனா அந்த பிள்ளையோட கண்ட்ரோல், அதுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கறது, அதுக்கு எப்படி பரிசு கொடுக்கறது, அதுக்கு எப்படி நல்ல ஒழுக்கம் சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு தாயோட கண்ட்ரோலுக்கு நாங்க எடுக்கணும். இங்க எல்லாமே லேடிஸ் இருக்கிறீங்க, அதனால நான் சொல்றேன், எங்களோட கண்ட்ரோலுக்கு நாங்க எதை கொண்டு வரோமோ சிஸ்டர்ஸ், அது எல்லாமே எங்களுக்கு ஈஸியா ஹேண்டில் பண்ணேன். யாருமே கவலைப்பட தேவையில்லை. என் ஹஸ்பண்ட் இப்படி இருக்கிறாரு, அப்படி இருக்கிறாரு, அவருக்கு பேச தெரியா, அவருக்கு கதைக்க தெரியா, அவரு இறக்கம் இல்ல, அவருக்கு ஒரு தலைவலி ஏண்டா நான் கிட்ட இருக்கிறேன், எனக்கு ஒரு தலைவலி ஏண்டா கணக்கு எடுக்கிறாரு இல்ல. இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன், நிறைய விஷயங்களை எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள தெரியா. ஓகே, அதுக்காக வேண்டி எங்களுக்கு மத்தவங்க நினைக்கிறது, அவங்களோட பிஹேவியர், அவங்களோட நடத்தைகள் எல்லாமே எங்களுக்கு மாத்தேலுமா, எல்லாமே எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிடுமா? ஏல நாங்க மேட் ஆகிடுவோம், பைத்தியம் பிடிச்சிடும். எங்களுக்கு என்ன செய்யணும்டா, எங்களோட தாட்டை எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிடும், எங்களோட பிஹேவியர் எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிடும். அப்ப எப்பவுமே சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஹாப்பியா இருக்கிறது. அதைத்தான் நாங்க படிச்சுக்கொள்ளணும். சின்ன சின்ன விஷயங்களை நாங்க டெய்லி படிக்கிறவங்களா இருக்கோம். அப்ப எங்களோட லைஃப்ல வந்து எங்களுக்கு கவலை எல்லாம் வரும், கவலை வரும், கஷ்டம் வரும், எல்லாம் வரும். நான் இன்றைக்கு சொன்ன மாதிரி சிஸ்டர்ஸ், நான் இந்த கேன்சல் பண்ண போன கிளாஸ் நான் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருக்கிற காரணம் வந்து ஒரு என் மனசுல உள்ள ஒரு தைரியம் தான் சொல்லணும். உண்மைக்குமே அவ்வளவு ஒரு தூக்கம், ஒரு ஃபெயிண்டிஷ் மாதிரி இருந்துச்சு. என்ன காரணம் என்றா, என்னைய நம்பி ஜாயின் ஆகுற சில சிஸ்டர்ஸுக்கு வந்து நான் வந்து அவங்களுக்கு இந்த கிளாஸ் இல்ல என்ற ஒரு வார்த்தையை அவங்க படிக்க கூடாது, அவங்களுக்கு அது ஏமாத்தமா இருக்க கூடாது. அதுக்காக வேண்டி மட்டும்தான். ரைட், மாஷால் அல்ஹம்துலில்லா. இதை விட நல்ல வேணும் மற்ற கிளாஸஸ் அல்ஹம்துலில்லான்னு சொல்லி ஜாயின் ஆகி பாருங்க சிஸ்டர்ஸ், இன்ஷா அல்லாஹ். ஓகே, ரைட். அடுத்தது தான் சிஸ்டர்ஸ், நான் எல்லாருக்குமே சொல்லி தரோம். என்னோட கவுன்சிலிங் வர இந்த கிளைண்ட்ஸு கூட நான் சொல்லி கொடுக்குறோம். வீட்டுல உங்களுக்குன்னு ஒரு ஹாப்பி பிளேஸ் ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு ஹாப்பி கார்னர் ஒன்று வச்சுக்கோங்க. ரைட், அது வந்து இந்த மாதிரி ஒரு சோஃபா, அந்த சின்ன சோஃபா ஒன்று போட்டு, ஒரு சேர் ஒன்று போட்டு அப்படி என்றும் தேவையில்ல. இவங்களுக்கெல்லாம் நல்லா அப்படி இடம் இருக்குமோ அவங்க இந்த மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் வசதி இல்லையோ ஒரு முசல்லா ஒன்றுல சரி இருந்து இப்படி ஒரு இடம் ஒன்று செட் பண்ணிக்கணும். இப்ப எல்லா வீட்லயும் ஒரு சின்ன ஒரு இடம் சரி இருக்கும். அவங்களோட பெட்ரூம்ல சரி ஒரு இடம் ஒன்று செட் பண்ணி அழகா அங்க நேச்சுரலா பிளான்ட்ஸ் வைக்க இல்லாதவங்க 2-3 பூ மரம், சரி அந்த ஆர்டிபிஷியல் ஃப்ளவர்ஸ் இருக்குது, அதை சரி வச்சு அந்த இடத்த அழகாக்கி கொண்டு, உங்களுக்கு எப்ப எல்லாம் கவலை வருதோ, உங்களுக்கு எப்ப எல்லாம் உங்களுக்கு சமாளிக்க இயலாத சில சிச்சுவேஷன்ஸ் வருதோ, உங்களை அதை கண்ட்ரோல் பண்ண இயலாத சில விஷயம் வருதோ, இதுல இருந்து நிம்மதியா இருந்து கண்ணை மூடி பிரீதிங் எக்ஸசைஸ் நீங்க செய்யணும். அது சரியான யூஸ்ஃபுல் சிஸ்டர்ஸ். இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் அது எந்த அளவு யூஸ்ஃபுல். அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட மைண்ட் அப்படியே அது காம் பண்ணிடும். எங்களால நிறைய விஷயத்தை எங்களால சமாளிக்க இயலும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இதுக்கு நாங்க சொல்லுவோம் ஹாப்பி கார்னர், இல்லாட்டி மை ஹாப்பி பிளேஸ். யாருக்கெல்லாம் வசதி இல்லையோ இதே மாதிரி செய்ய அவசியம் இல்லை. ஒரு முசல்லால இருந்து பிரீதிங், மைண்ட்ஃபுல்னஸ் இதுவரை செய்யணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே சிஸ்டர்ஸ், நான் இதை விட நிறைய உங்களுக்கு எதிர்பார்த்தேன் செய்யறதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இது சார் நான் செஞ்சேன்னு நான் உண்மைக்குமே எனக்கு சந்தோஷமா இருக்குது. பிகாஸ் அல்ஹம்துலில்லாஹ் என்னோட ஜாயின் ஆன சிஸ்டர்ஸுக்கு. ஓகே சிஸ்டர்ஸ், பாருங்க என்னோட விஷன் மிஷன் என்னண்டா, உண்மைக்குமே சிஸ்டர்ஸ் நான் இந்த ஃப்ரீ கிளாஸஸ் ஒன்ஸ் அ மந்த் இல்லாட்டி ட்வைஸ் அ மந்த் நான் ஃப்ரீ கிளாஸஸ் செய்கிறேன். முடியுமானவங்க எல்லாம், ஏழுமானவங்க இந்த ஃப்ரீ கிளாஸஸுக்கு ஜாயின் ஆகுங்க இன்ஷா அல்லாஹ். அப்படி யாருக்கெல்லாம் பே பண்ணி படிக்கிறதுக்கு ஆசை இருக்குதோ, அப்படின்ற ஒரு சின்ன அமௌண்ட் தான் என்னோட ஃபீ, பெரிய அமௌண்ட் இல்லை. நீங்க எந்த குரூப்ல இருந்து ஜாயின் ஆகுனீங்களோ அந்த குரூப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க, யாருக்கு சரி அட்மின் ஒன்றுக்கு, அவங்க எனக்கு கிளாஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு தருவாங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, அதுல வந்து சின்ன ஒரு ஃபீ தான். 6 month கோர்சஸ் இருக்குது, பேரண்டிங் கோர்சஸ் இருக்குது, அட்வான்ஸ் சைக்காலஜி கோர்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து சைக்காலஜி கிளாஸ் ரூம். நாங்கள் டே டு டே லைஃப்ல எப்படி ஹாப்பியா வாழணும், எப்படி எங்களோட டைமை மேனேஜ் பண்ணணும், எப்படி நாங்கள் எங்களோட கோபத்தை கட்டுப்படுத்தணும், எப்படி ஹஸ்பண்டோட ஹாப்பியா வாழணும், ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி நாங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வாழணும், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ்ல நான் வந்து டிசைன் பண்ணிக்கிறேன் என்னோட கிளாஸஸ் சிஸ்டர்ஸ். உண்மைக்குமே சரியான மாதிரி எங்களோட சிஸ்டர் யார் சரி இருக்கிறீங்க, என்னோட ஓல்ட் ஸ்டூடெண்ட் ஒரு ஃபீட்பேக்கு
ஃபீட்பேக் ஒன்று தரதுக்கு யார் சரி? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் மேம். வலைக்கும் அஸ்ஸலாம். எஸ் முன்ஷி. சாரி மேம், மகள் அழுது கொண்டிருந்தா அப்புறம் அன்மியூட் பண்ண கிடைக்கல. நான் வந்து பார்த்தேன் மஸ்னியாவும் முன்ஷியும் தான் கண்டன ஸ்டூடெண்ட்ஸ், மற்றவங்க எல்லாம் கெஸ்ட். ஓகே அது மேம். எப்படி இந்த கிளாஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க முன்ஷி? அது சொல்லுங்க கொஞ்சம். ஓ இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாத்துக்கும். உண்மைக்கும் நான் மேம்ட 2 கோர்ஸ் செஞ்சேன். அல்ஹம்துலில்லா நிறைய சேஞ்சஸ் என் லைஃப்ல, ஃபேமிலி லைஃப், மற்றது பேரண்டிங் அதுலேயும் சொல்ல இயலாத அளவுக்கு மாஷா அல்லாண்டு சேஞ்சஸ் வந்திருக்கு. உண்மைக்கும் நீங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் இந்த கோர்ஸ்க்கு ஜாயின் ஆகுங்க மேம். பேரண்டிங் கோர்ஸ், மற்ற சைக்காலஜி கிளாஸ் ரூம் எல்லாமே இருக்கு. அதுதான் உண்மைக்குமே லைஃபுக்கு சொல்ல இயலாத அளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸ் தான் மேம் செய்கிறாங்க. அல்ஹம்துலில்லா இந்த நீங்கள் ஜாயின் ஆகினா உங்களுக்கே விளங்கும். அல்ஹம்துலில்லாண்டு எல்லாம் சரி மேம் இன்ஷா அல்லாஹ். இந்த 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 இதுலேயே விளங்கியிருக்கும் எவ்வளோ அந்த இந்த கிளாஸ்ல விளங்கியிருக்கும் நிறைய பேர்த்துக்கு. உண்மைக்குமே ஏன்னா இந்த பொம்பளையில இருந்து கொண்டு நாங்கள் உண்மைக்குமே ஒட்டுழைக்கு இருந்து கொண்டு நிறைய இதுவல் ஸ்ட்ரெஸ்ஸான சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இனி இப்படி ஒரு கிளாஸ் ரூமில் ஜாயின் ஆகினா உண்மைக்குமே ஒரு இதுவும் ஒரு மீ டைம் மாதிரி தான். அல்ஹம்துலில்லாண்டு இந்த இனி இன்ஷால்லா ஜாயின் ஆகும் இன்ஷால்லா எல்லாரும். ஜஸாக்கல்லா ஹைர் மேம் உங்களுக்கு. பாரக்கல்லா டார்லிங். ஜஸாக்கல்லா முன்ஷிஃபா. உண்மைக்கு சிஸ்டர்ஸ், என்னோட நோக்கம் வந்து ஃப்ரீ ப்ரோக்ராம் செஞ்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்க்கணும் இல்லை. அல்ஹம்துலில்லா எனக்கு வந்து ஏற்கனவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க மாஷால்லா அல்ஹம்துலில்லாண்டு. என்னோட மெயின் ரீசன் அந்த மிஷன் என்று போட்டேனே, என்னோட மெயின் ரீசன் வந்து நிறைய பேருக்கு இதை பத்தி சேரும். எல்லாரும் படிக்கிறாங்க, நிறைய பேர் சைக்காலஜி படிக்கிறாங்க, ரைட்? அதுல வந்து டிகிரி கூட எடுக்கிறாங்க. ஆனா தன்னோட வாழ்க்கைய வாழ தெரியாம இருக்கிறாங்க. ஹஸ்பண்டோட கோவிக்கிறவங்கள நான் சொல்றேனே, ஹஸ்பண்ட் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ரைட்? எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு இப்ப சிலவங்களுக்கு வந்து சிலவங்க எனக்கு தெரியும், என்ன கிளையன்ட் செய்கிறாங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் இல்லை அவங்களுக்கு. ஆனா அவங்களும் கஷ்டப்படுறாங்க, ஹஸ்பண்ட் உள்ளவங்களும் கஷ்டப்படுறாங்க. ஹஸ்பண்ட் இல்லாதவங்க கஷ்டப்படுறாங்க, என் ஹஸ்பண்ட் இல்லையேன்னு. ஹஸ்பண்ட் இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் சில குறைகளை பார்த்து கஷ்டப்படுறாங்க. இதுல என்ன காரணம் என்றா சிஸ்டர்ஸ், எங்களுக்கு எங்களோட சிச்சுவேஷன்ஸை சமாளிக்க தெரியும், எங்களோட லைஃப சமாளிக்க தெரியும், எங்களோட எண்ணங்களை எங்களுக்கு சமாளிக்க தெரியும், எங்களோட பிஹேவியரை எங்களுக்கு சமாளிக்க தெரியும். இதனால தான் நாங்க ஹஸ்பண்ட் சரியில்லை, புள்ளையர் சரியில்லை, பேரண்ட்ஸ் சரியில்லை, உமா சரியில்லை, வாப்பா சரியில்லை, நிறைய நாங்க சரியில்லைன்னு நாங்க எங்களே நாங்க கவலையாக்கி கொள்வோம். இதுக்காக வேண்டி சிஸ்டர்ஸ் எனக்கு ஓணும் எப்படி ஏண்டா நிறைய பேருக்கு இந்த விஷயம் போய் சேரணும். எப்படியா இருந்தாலும் ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை, நிறைய சிஸ்டர்ஸுக்கு. என் மெயின் நோக்கமே அதுதான். ஆனாலும் ஒரு ஃபீ ஒன்று வைக்க காரணம், நான் ஒரு ஃபீ கட்டிய போகல சிஸ்டர்ஸ், அவங்க கட்டாயம் அந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகுவாங்க, ரைட்? ஜாயின் ஆகுவாங்க, கட்டாயம் ஜாயின் ஆகுவாங்க, படிப்பாங்க, எழுதுவாங்க, எல்லாமே செய்வாங்க. அப்ப சரி ஹாப்பியா இருக்கும். அதனால ஒரு சின்ன ஃபீ, பெரிய ஃபீயும் இல்லைன்னு சின்ன ஃபீ ஒன்று வச்சுக்கிறேன். யார் சரி தேவைண்டா கோஆர்டினேட்டரை கண்டெக்ட் பண்ணுங்க. அடுத்த விஷயம் தான் சிஸ்டர்ஸ், எப்பவுமே உங்களோட லைஃபை வந்து யாருக்கா வேண்டி முட்டு கொடுக்காதீங்க, கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எல்லாம் படிக்கணும். ஓகே, இப்போ சம்டைம்ஸ் கேட்பாங்க, நீங்க வந்து ஃப்ரீயா செஷன் எப்பவுமே செய்யணும் சரி. எப்பவுமே செய்யல, பிகாஸ் நான் வந்து ஃபீ கட்டி தான் படிக்கிறேன். நான் வந்து சின்ன ஃபீயை கட்டுறல சிஸ்டர்ஸ், லட்சக்கணக்கில் எங்களோட டிகிரி ஒவ்வொன்றுக்கும் லட்சக்கணக்கில் கட்டி தான் நாங்கள் படிக்கணும், அது எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக வேண்டிதான் ஒரு சின்ன ஃபீ, வேற ஒன்றுக்கும் இல்லை. அது வந்து உங்களுக்கு சரியான யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நாங்க வந்து ஒரு ஷல்வா வாங்க போனாலே இப்போ நார்மல் ஷல்வாரே 5000, ரைட்? அப்ப இந்த கிளாஸ் ஃபீ வந்து அதை விட சரியான குறை. ஜஸ்ட் மந்த்துக்கு 1600 தான் நான் எடுக்கிறேன். கிழமைக்கு ஒரு கிளாஸ், மந்த்துக்கு 1600. ஓகே சிஸ்டர்ஸ், அப்படி இன்றைக்கு ஜாயின் ஆகினவங்க, உண்மைக்குமே எங்களோட இன்றைக்கு ஜாயின் ஆகின சிஸ்டர்ஸ் யாருக்கு சரி ஜாயின் பண்ண விருப்பம் என்று சொன்னா, நான் இன்ஷால்லா ஒரு 10 பேருக்கு நான் சான்ஸ் தரேன். அந்த 10 பேருக்கு நான் வந்து இன்ஷால்லா நான் அவங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி எடுப்பேன் இன்ஷால்லா. அவங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு
இந்த இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ப்ரைவேட் மெசேஜ் எனக்கு அனுப்புங்க இன்ஷால்லா. ஓகே, ஒரு 10 பேர் ஃபர்ஸ்ட்டுக்கு அனுப்புகிற 10 பேருக்கு அந்த சான்ஸ் இன்ஷால்லா. ஓகே, எத்தனை பேர் கிளாஸஸ் கேட்டிருக்கிறீங்க? வேற யார் சரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்களா? ஒரு ஃபீட்பேக்கு மஸ்னி ஆயுதா? மஸ்னியா அட்மிட் பண்ணேலுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் மேம். எஸ். ஆக்சுவலி இந்த கிளாஸ் சொல்றேன்னா உண்மையில ஆஸ் விமென் எங்களுக்கு நிறைய விஷயத்துல வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். ஏன்னா நாங்க சைக்காலஜின்னு மெயினா படிக்கிற வந்து ப்ரொஃபஷனல் இதுல. ஆனா இந்த மேடம்ட கிளாஸ் வந்து எங்களோட லைஃபை பில்ட் பண்றதுக்கு இப்ப நிறைய விஷயத்துல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஆஸ் சிஸ்டர்ஸ் நீங்களும் ஜாயின் பண்ணி பார்த்தா இந்த கிளாஸ்ட வேல்யூ விளங்கும். இன்றைக்கே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க மேடம்ட லெக்சர்ஸ்ல வச்சு. ஆனா எங்களோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வர்றதுக்கு நாங்க தான் எங்களை மாத்திக்கொள்றதுக்கு நாங்க இது பண்ணணும். அதனால இந்த ஒரு கிளாஸ் வந்து எங்களுக்கு அது களமா அமையும்னு நான் நம்புறேன். சிஸ்டர்ஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் வெறும் பெனிஃபிட் எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்ல விரும்புறேன். ஜஸாக்கல்லாஹ் மஸ்னியா. ஓகேம்மா. வேற யார் சரி என்ன சரி கொஸ்டின் என்ன சரி கேட்கணுமா? யார் சரி பேசுறீங்களா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்? வசியா, ரசியா, வேற யார்? சுமையா, யார் சரி பேசுறீங்களா? நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறாங்க. யார் சரி கொஸ்டின் இருக்கேன்னு சொன்னா எனக்கு பிரைவேட்டா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன் இன்ஷால்லா. சம்டைம்ஸ் பார்க்காம இருக்கு, இன்னொரு மெசேஜ் பண்ணுங்க. எஸ்மா. மேம் எஸ் டார்லிங். ஓகே, பாரக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். எஸ்மா. மேம் கோர்ஸ்ல ஜாயின் பண்றேன்னு சொன்ன எப்படி இதுல எது ஸ்கிரீன்ஷாட் அனுப்பணும்? இந்த தேங்க்யூன்றது ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து அந்த 10 பேருக்கு நான் ஒரு சான்ஸ் ஒன்று தருவேன். கொஞ்சம் ஃபீயை கொஞ்சம் நான் குறைச்சி எடுப்பேன் இன்ஷால்லா. அவங்க ஃபர்ஸ்ட் 10 பேர் ரைட். எல்லாருக்கும் ஜாயின் பண்ணிடு, எத்தனை பேர் போகணுமென்றாலும் ஜாயின் பண்ணிடு. இந்த கிளாஸ் வந்து ஸ்பெஷலா ஜாயின் பண்ணிடுங்க உங்களுக்கு. ஓகே, அனுப்புங்க. நான் இன்ஷால்லா அவங்களுக்கு வந்து ஃபீயை கொஞ்சம் குறைச்சி எடுப்பேன். நோ ப்ராப்ளம். ஓகே, என்னோட நோக்கம் வந்து நிறைய பேர் இதுல வந்து ஜாயின் ஆகணும் சிஸ்டர்ஸ், அதுதான் எனக்கு தேவை. ஓகே ஓகே சிஸ்டர்ஸ், வேற யார் சரி பேச விரும்புறீங்களா? என்ன சரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாட்டி யார் சரி இன்னைக்கு ஜாயின் ஆகினவங்க? ஓகே, எல்லாருக்கும் வேலை இருக்கும் எனக்கு தெரியும். ஜஸாக்கல்லா for your valuable teaching for all of us. ஓகே And ஓகே, time. பாரக்கல்லா ரஃபிஹா. ஓகே டார்லிங். ஓகே சிஸ்டர்ஸ், வேற யார் சரி? ஓகே, என்ன சரி கொஸ்டின் இருக்குதா? ஓகே, எல்லாரும் மெசேஜ் அனுப்புறாங்க. எனக்கு தெரியும் சிஸ்டர்ஸ், இது வந்து டின்னர் டைம், அன்மியூட் பண்ணிடாதவங்க இருக்கிறீங்க. நோ ப்ராப்ளம். எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து இன்ஷால்லா உங்களுக்கு என்ன சரி கொஸ்டின் இருக்கு வேண்டாம். நான் இன்றைக்கு என்ன டாபிக்ல இப்போ எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு அந்த ஹஸ்பண்டை பத்தி போட்டு. இப்போ எனக்கு இங்கே எல்லாமே ரீட் பண்ண டைம் இல்லை, ப்ரைவேட் மெசேஜஸ். வாட்ஸ்அப்ல கட்டாயம் எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நீங்க எந்த குரூப்ல இருக்கிறீங்களோ அந்த அட்மின் கிட்ட என்ன நம்பரை கேட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சம்டைம்ஸ் நான் வந்து பார்க்காட்டி ஒரு 2 டேஸும் சில நேரம் வாட்ஸ்அப் நான் பார்க்க மாட்டேன் அந்த மெசேஜை. நீங்க வந்து திருப்பி எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க, யாரும் நினைக்கவானும் மெசேஜ் பார்க்கல. ஓகே ஓகே, இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்டதுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.